லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 10 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்டர் 10 நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். இதனுடைய சினாப்சிஸ் முதல் பகுதியை போன செஷன்ல பார்த்தோம். இந்த சினாப்சிஸினுடைய இரண்டாவது பகுதியை இந்த செஷன்ல பார்க்கலாம். நம்ம நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அந்த டிவைன் பரம்பொருள், அது என்னுடைய நிலை. அங்க எல்லாமே ஒன்னஸ், அதற்கு வெளியில் எதுவுமே கிடையாது. அதனால அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம், எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ். நாம் இருக்கக்கூடிய நிலை செப்பரேட்டிவ் நாலேஜ். எல்லாமே நமக்கு வெளியில இருக்கு, வெளியில இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், அதில் இருக்கக்கூடிய நாம் எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன், பரம்பொருளினுடைய வெளிப்பாடு. நாம் ஒரு மாயையோ பொய்யான அம்சமோ கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? அந்த முழு ஞானம் என்கின்ற அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற இறை ஞானத்தை நாம் கொண்டிருக்கவில்லை. செப்பரேட்டிவ் நாலேஜ், ஒரு பிரிவுபட்ட அந்த ஞானம், அந்த நிலையில்தான் நம்முடைய ஞானம் இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது என்றால் இக்னோரன்ஸ். இந்த அறியாமை என்பது எது குறித்த அறியாமை என்றால், நாம் எல்லாம் தனியே இருக்கின்றோம், அந்த ஏகமான ஒரு பொருளினுடைய ஒட்டுமொத்த அம்சம் என்கின்ற உண்மை அறியாமல் இருத்தல். அந்த இக்னோரன்ஸ்ல நம்ம இருக்கோம். இந்த இக்னோரன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் மூலமா தான் வந்தது. இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற நிலையிலிருந்து செப்பரேட்டிவ் நாலேஜ், இக்னோரன்ஸ் எப்படி வந்தது? இப்ப அதுதான் கேள்வி. இப்போ போன தடவை கூட நாங்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்ட் பண்ணோம். அது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சினாப்சிஸினுடைய முதல் பாகத்துல என்ன பார்த்தோம்? எப்படி இந்த நாலேஜ் 4 விதமாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் உச்சகட்ட நிலை. நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அதுக்கு அடுத்த நிலை. நாலேஜ் பை செப்பரேஷன் வித் டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது அதற்கு அடுத்த நிலை. செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது கடைசி நிலை. அதுல நம்மை குறித்த அந்த நிலைகள் எப்படி இருக்கின்றன எப்படியும் பார்த்தோம். நம்முடைய இருப்பு குறித்த அந்த நாலேஜ் நமக்குள்ளேயே இருக்குது. அதுதான் நாலேஜ் பை, நமக்குள்ளேயே அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற அம்சமும் இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய இமோஷன்ஸ், அது குறித்த ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதுதான் நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த இமோஷன்ஸ், இன்னர் மூவ்மெண்ட்ஸை நம்ம விலகி நின்றும் பார்க்கின்றோம். அதுதான் நாலேஜ் பை செப்பரேஷன் வித் டைரக்ட் கான்டாக்ட். அப்புறம் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை, எக்ஸ்டர்னல் வேர்ல்டை எப்படி பார்க்குறோம்? ஒரு அப்ஜெக்டிவா வெளியில இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்குறோம். அதுதான் செப்பரேட்டிவ் நாலேஜ். ஸோ நம்மை குறித்தும் அந்த 4 நிலைகளை பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்பது என்ன? உணர்வு நிலைகளினுடைய பல்வேறு தளங்கள். அதுதானே உணர்வு நிலைகளினுடைய பல்வேறு தளங்கள், பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பதைத்தான் பகவான் சாவித்திரியில வேர்ல்டு ஸ்டேர் என்று குறிப்பிடுகின்றார்.
அதனுடைய அடிமட்ட நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கான்ஷியன்ஸ். உச்சக்கட்ட நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட். இப்போ இந்த உணர்வு நிலைகளுடைய தளங்கள்ல எப்படி இந்த 4 பாகுபாடுகள் காணப்படுகின்றன, அதைத்தான் பகவான் இந்த சினாப்சிஸ் 2ல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய இந்த டயக்ராம்ல கடைசியில பார்த்தோம் அப்படின்னா, கடைசி இதை மாத்திரம் இப்ப பார்க்கலாம். கடைசி அந்த வர்டிக்கல் காலம் அதுல எப்படி இருக்கு? சூப்பர் கான்ஷியன்ட், அதுதான் உச்சகட்ட நிலையா இருக்கின்றது. உச்சகட்டமா சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட் டாப் கார்னர். கீழே ரைட் ஹேண்ட் பாட்டம்ல என்ன இருக்கு? இன்கான்ஷியன்ட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து கீழையும் மேலுமாக கீழிறங்கும் மற்றும் மேலெழும்பும் தளங்கள். இதுல இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி, முழு ஞானம், இறை ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த சச்சித் ஆனந்தா சூப்பர் மைண்ட். சச்சிதானந்தா சூப்பர் மைண்ட் என்கின்ற அந்த 4 இறையம்சங்களை ஒட்டிய தளங்கள்ல எது காணப்படுகின்றது? நாலேஜ் பை ஐடென்டிட்டி காணப்படுகின்றது. இதைத்தான் பகவான் சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறார். சூப்பர் கான்ஷியன்ட் அப்படின்னா உச்சக்கட்ட தளம், உச்சக்கட்ட உணர்வு நிலை. அங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒளி பொருந்திய நிலையில் தன்னைத்தானே தனக்குள்ளே அமிழ்ந்த வண்ணம் அந்த உணர்வு நிலை இருக்கின்றது. லியூமினஸ் செல்ஃப் அப்சார்ப்ஷன், சூப்பர் கான்ஷியன்ட். அதற்கு அடுத்த நிலையில எப்படின்னா பகவான் எதை குறிப்பிடுகின்றார்? இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ். சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பது என்ன அப்படின்னா, சப்லிமினல் கான்சியஸ்னஸ் நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதிலிருந்து தான் நம்மளுடைய மேல் மனம் செயல்படுகின்றது. சப்லிமினல் கான்சியஸ்னஸ் நமக்குள்ளே இருக்கின்றது, அதிலிருந்து தான் நம்மளுடைய மேல் மனம் செயல்படுகின்றது. இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பது எதனுடைய நீட்டிப்பு என்று பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், அந்த உயர்தளங்களான அந்த சூப்பர் கான்ஷியன்ட், அதனுடைய நீட்டிப்பு தான் சப்லிமினல் கான்சியஸா நமக்குள்ள இருக்கு. அங்க அது 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 வந்து என்ன செய்கின்றது? இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பது அதை ஒட்டி உள்ள உணர்வு தளங்கள் எப்படி இருக்கு காணப்படுகின்றது என்றால், பகவான் கூறக்கூடிய அந்த பிரபஞ்ச உணர்வு நிலை, காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அதை ஒட்டி அமைந்துள்ள அந்த மேல் மனம், அதனுடைய உணர்வு நிலை, இதெல்லாமே ஒரே தளத்தில் இருப்பவை. ஓவர் மைண்ட், காஸ்மிக் கான்சியஸ்னஸ், இதெல்லாம் ஒரே தளத்தில் இருப்பவை. இதெல்லாம் வந்து எங்கு காணப்படுகின்றது என்றால் இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ். சப்லிமினல் கான்சியஸ்னஸ் மூலமாகத்தான் நாம் இந்த தளங்களுக்கு செல்ல முடியும். காஸ்மிக் கான்சியஸ்னஸ் போகணும் அப்படின்னா சப்லிமினலுக்குள்ள போய் தான் இங்க போக முடியும், அப்புறம் அங்கேருந்து தான் மேலே போக முடியும். ஸோ சப்லிமினல் தான் என்ட்ரி பாயிண்ட். சப்லிமினல் என்பது முதல்ல சொன்ன நிலைக்கு அடுத்த நிலை. கிரீன்ல போட்டிருக்கோம். அங்க எப்படி இருக்கு? அங்கதான் டிவிஷன் என்பது ஆரம்பிக்கின்றது. நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அந்த பிகினிங் ஆஃப் டிவிஷன் அங்கதான் ஆரம்பிக்கின்றது. அங்கதான் ஓவர் மைண்ட் அப்படிங்க ஆரம்பிக்குது, டிவிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல என்ன ஆகுது? நம்மளுடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அங்க செப்பரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுது. நம்ம எப்படி இருக்கிறோம்? மைண்ட் அண்ட் லைஃப் பாடியில என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய உணர்வு நிலை. ஸோ செப்பரேஷன் பிகம்ஸ் கம்ப்ளீட். அங்க இன்டைரக்ட் கான்டாக்ட் தான் இருக்கு, செப்பரேட்டிவ் நாலேஜ் தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அடுத்த நிலை. ஆனா அந்த நிலையோட நிற்பது இல்லை, அதற்கும் கீழேயும் ஒரு தளம் இருக்கின்றது, அதுதான் இன்கான்ஷியன்ட். இன்கான்ஷியன்ட் என்பது எப்படி? சூப்பர் கான்ஷியன்டினுடைய ஒரு மிரர் இமேஜ் அப்படிங்கிறார் பகவான். இன்வர்ஸ் ஆஃப் த மிரர், இன்வர்ஸ் ஆஃப் த இமேஜ் ஆஃப் த சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறார். சூப்பர் கான்ஷியன்ட்ல என்ன தன்மை இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஆனா அதோட இன்வர்ட்டட் போர்ஷன்ல, இன்வர்ட்டட் பொசிஷன்ல இருக்குது.
அங்க எப்படி இருக்கு? இங்கேயும் கான்சியஸ்னஸ் இருக்கு, ஆனா இன்வால்வ்டா இருக்கு. டார்க்னஸ் வித்தின் த டார்க்னஸ், அந்த அந்த நிலையில அது காணப்படுகின்றது. இன்கான்ஷியண்டா இருக்கு, இன்வால்வ்டா இருக்கு. இப்போ பகவான் எப்படி இந்த சூப்பர் கான்ஷியன்ட் ரைட் ஹேண்ட் டாப் கார்னர் இருக்க அந்த நிலையில் இருந்து எப்படி அந்த நாலேஜ் வந்து எப்படி அந்த ஓவர் மைண்ட் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அங்கே டிவிஷன் எப்படி ஆரம்பிக்குது, அப்புறம் அங்கேருந்து கம்ப்ளீட் செப்பரேஷன் எப்படி ஆரம்பிக்குது, அப்புறம் இன்கான்ஷியன்ட் என்கிற நிலையில முழுவதும் அந்த உணர்வற்ற நிலை என்கின்ற நிலைக்குள் வருகின்றது. ஆனா அங்கேயே இருக்கிறது இல்லை. திருப்பி மெல்ல மெல்ல அந்த ஏரோ பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கோம், மேலேயும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருந்து இறக்கம் கொண்டு அந்த இது திருப்பி மேலே அது எழும்பி செல்கின்றது, மேலேறி செல்கின்றது. இன்கான்ஷியன்ட்லேருந்து நம்மளுடைய லைஃப் இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது ரொம்ப உணர்வற்ற நிலை, சடப்பொருள், அந்த இருக்கக்கூடிய நிலை, அப்புறம் சப்மெண்டல் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸு, இந்த நிலையில மெல்ல மெல்ல இந்த நிலையில இருந்து இருக்கு. இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிற நிலையை எப்படி பகவான் வர்ணிக்கின்றார் என்றால், அங்க வந்து உணர்வு நிலை இல்லாமல் இல்லை, அங்க இன்வால்வ்டு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதிலிருந்து மெல்ல மெல்ல மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அப்படிங்கின்ற நிலை வருகின்றது. அப்புறம் ஓவர் மைண்ட் அப்படியே எழும்பி செல்கின்றது. இதுதான் இப்போ இங்க நம்ம பார்க்க போறது, எப்படி அந்த உச்சக்கட்ட நிலையில இருந்து கீழே இந்த நிலைக்கு எப்படி வந்தது, கீழ் உள்ள நிலையிலிருந்து எப்படி மேலே எழும்பி மேலே உயர அந்த உணர்வு நிலை உயரே செல்கின்றது, எப்படி அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அதிலிருந்து நம்மால் எப்படி அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் நம்ம தொடர்பு கொள்ள முடியும், இது குறித்து தான் நம்ம இந்த சினாப்சிஸ் பார்ட் 2ல பார்க்க போறோம். அதனால இந்த பிக்சரை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். இப்போ உள்ளே போகலாம், நம்ம சினாப்சிஸ் பார்ட் 2க்கு உள்ள போகலாம். Can I read, sir? Yes, please. Life Divine, Book 2, Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge. Synopsis, Part 2. How does our individual consciousness enter into cosmic consciousness? A formation of consciousness in our subliminal being projects beyond the subtler seas surrounding it and forms a circumconscient. Through this path, it receives the contacts of the world. The subliminal is able to widen indefinitely this circumconscient envelope and can enlarge more and more of its self-projection into the cosmic existence around it. Thus, it can unite with the cosmic being and be one with all existence. Okay, thank you. I'll explain. Sure. So, cosmic consciousness அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்லேருந்து பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலைக்கு எப்படி எப்படி அந்த ஒரு ஆன்மீக பயணம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம். எப்படி செல்வது? இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல இருக்கும் எப்படி இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கு செல்வது அப்படின்னா, எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப பார்த்தோம் அப்படின்னா நுழைவாயில் எது அப்படின்னா நம்மளுடைய சப்லிமினல் செல்ஃப் தான். ஸோ வி ஹவ் டு லிவ் வித்தின். ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, வி ஹவ் டு சைலன்ஸ் அவர் மைண்ட், தென் வி ஹவ் டு கோ வித்தின், வி ஹவ் டு லிவ் வித்தின். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் இன் எனி யோகிக் எஃபர்ட். அதில் என்ன நடைபெறுகின்றது? நாம் மேற்புற உணர்வு நிலையிலிருந்து சப்லிமினல் கான்சியஸ்னஸ்க்கு உள்ளே சென்று அங்கே இருக்க துவங்குகின்றோம். சப்லிமினல் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, அதற்குள்ள அது எதனை நம்மளுடைய வெளிப்புற மனம், வெளிப்புற உடல், வெளிப்புற வைட்டல், அதனுடைய கரஸ்பாண்டிங் இன்னர் பார்ட்ஸ் அதுக்குள்ளதான் சப்லிமினல்ல தான் இருக்கு. இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் சட்டில் பிசிக்கல், அது மூன்றும் இங்கதான் இருக்கு. இந்த மூன்று அமைப்புகளை சுத்திலும் ஒரு உரை இருக்கு, ஒரு ஷீத். இந்த ஷீத் தான் வந்து
இதை வந்து இந்த 3 அமைப்புகளையும் சூழ்ந்து இருக்கின்றது. இந்த இந்த உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உணர்வு நிலையினுடைய ஒரு போர்வை இருக்கின்றது. உணர்வு நிலையால் ஏற்பட்ட ஒரு சூழல் இந்த உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளை சுற்றி இருக்கின்றது. அதைத்தான் பகவான் சர்க்கம் கான்ஷியன்ட் அப்படிங்கிறார். சர்க்கம் கான்ஷியன்ட் அப்படிங்கிறது அப்படியே அதை சுத்தி இருக்குது. ஆனா இதுல என்ன ஒரு சர்க்கம் கான்ஷியன்ட் அப்படிங்கிறதோட விசேஷமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இறுகிய தன்மையை கொண்டது கிடையாது. இட்ஸ் சோ ஃபிளெக்சிபிள், சோ டிரான்ஸ்பரண்ட். இது சோ டிரான்ஸ்பரண்ட். அதனால இந்த சப்ளிமினல் செல்ஃப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஜீவன், அது இந்த தன்னை சுற்றி உள்ள இந்த அமைப்பை வந்து அது விரிவுபடுத்தி கொண்டே செல்ல முடியும். இந்த it can widen indefinitely the circumconscient envelope. அவ்வாறு செய்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தன்னை இந்த பிரபஞ்ச அமைப்புகளுடன் தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். அவ்வாறு இணைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? ஒருவர் தன்னை பிரபஞ்ச உணர்வுடன் இரண்டர கலக்கச் செய்கின்றார். அவருடைய உணர்வு நிலை பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இரண்டர கலக்கின்றது. இதுதான் இந்த ப்ராசஸ். இந்த நிலையில வந்து நாலேஜ் வந்து மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, நாலேஜ் வந்து சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் செப்பரேட்டிவ் நாலேஜா இருக்கிறது. இந்த நிலைக்கு சென்றப்படும் நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் என்கின்ற அந்த இரண்டாவது நிலை, அதை ஒட்டி அமைந்துள்ள அந்த மூன்றாவது நிலை, அதற்கு சென்றுவிடும். அதற்கு தான் பகவான் இந்த இது குறித்து பேசுகின்றார். அடுத்தது போலாம். படிக்கட்டுமா சார்? ஹலோ, எஸ் மேடம், எஸ் படிங்க. How does our knowledge become in cosmic consciousness? The union with the cosmic consciousness may bring about a disappearance of the sense of individuality, a merger of the ego into the world being. Results like direct awareness of universal being and nature, greater openness of the mind to the cosmic mind and its energies, to the cosmic life and its energies, to cosmic matter and its energies usually happen with the union. Shall I continue, sir? முடிச்சிடுறேன் நான். Okay. காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல எப்படி நாலேஜ் இருக்கு அப்படின்னா, நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி கம்ப்ளீட்டா மறைஞ்சிருவாங்க, டிஸப்பியர் ஆயிடும். இண்டிவிஜுவல் ஈகோ அப்படிங்கிறதே இருக்காது. அந்த காஸ்மிக் பீயிங் எப்படி இண்டிவிஜுவல் பீயிங் அப்படிங்கிறது இருக்கோ, நம்ம இண்டிவிஜுவல் பீயிங் அப்படிங்கிறது ஆஸ் லாங் அஸ் நமக்குள்ளேயே ஒரு அந்த வேலி இருக்கிற வரைக்கும் தான் இண்டிவிஜுவலா இருக்கிறோம். இண்டிவிஜுவல் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. த மொமெண்ட் அந்த ஃபென்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, வி பிகம் த காஸ்மிக் பீயிங், வி பிகம் ஒன் வித் த யூனிவர்சல் பீயிங் இல்லையா? அதுதானே நேச்சுரல் ரிசல்ட். அப்படிதான் இருக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்ட் அவேர்னஸ் ஆஃப் த யூனிவர்சல் பீயிங், எல்லாமே ஒரு காஸ்மிக் பீயிங், அதனுடைய பிரபஞ்ச இயற்கையுடன் ஒன்று கலந்துடுறோம். அதனுடைய அவேர்னஸ் டைரக்டா வந்துடும். ஸோ நம்மளுடைய மைண்டு காஸ்மிக் மைண்டும் ஒன்னாயிடும், அதனுடைய எனர்ஜியோட கலந்துரும். வாழ்வு காஸ்மிக் லைஃப் அதனுடைய எனர்ஜியோட ஒன்னாயிடும். நம்மளுடைய சட்டில் பிசிக்கல் வில் பிகம் காஸ்மிக் மேட்டரோட கலந்து ஒன்றாயிடும். இதுதான் வந்து இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அந்த நிலையேட்டியுடன் ஒருவருக்கு கிட்டக்கூடிய ஆன்மீக அனுபவம். அடுத்தது நீங்களே படிங்க, அடுத்த டாபிக். Okay, sir. How does cosmic energy work? When we look at the cosmic energies, they move in masses, waves, currents. It is constantly constituting and reconstituting beings and objects, movements and happenings. It is entering into them, passing through them, throwing themselves out from them on other beings and objects. The action of the cosmic energy in us is veiled from our surface mind's direct sense and knowledge, but it is known and felt by our subliminal being. When the being enters into cosmic consciousness, it is intimately aware of the action of cosmic forces. தேங்க்யூ. இப்போ காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே அதோட சக்தி ஆஸ்பெக்டும் இருக்கும் இல்லையா? கான்ஷியஸ்னஸ்னா கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ்,
அந்த பிரபஞ்ச சக்திகளோட நம்ம ஒன்று கலந்துடுறோம். உணர்வு நிலையின் மாத்திரம் இல்லை, வி பிகம் ஒன் வித் காஸ்மிக் எனர்ஜி. இந்த காஸ்மிக் எனர்ஜிலாம் நமக்குள்ளேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காஸ்மிக் எனர்ஜிஸ் எப்படி வேலை பார்க்குது? தனிப்பட்ட எனர்ஜி அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு இது இருக்கு. அது வந்து ஒரு வேவ்ஸ் அண்ட் கரண்ட்ஸ், ஒரு பெரிய அலைகள் போல அலைகளாகவும் ஒரு நீரோட்டம் போலவும் எங்கும் பரவியும் அது செயல்படக்கூடிய சக்திகள். அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் உருவாக்குகின்றது, அழிக்கின்றது, மீண்டும் உருவாக்குகின்றது. எல்லா இயக்கங்களையும் அதுதான் செயல்பட வைக்கின்றது. ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பிற்குள்ளும் அது நுழைகின்றது. அதன் மூலமாக அது அது சென்று மீண்டும் வெளிவருகின்றது. ஆகையினால காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லா அமைப்புகளுக்குள்ளும் எல்லா அமைப்புகளையும் செயல்பட வைப்பது, எல்லா அமைப்புகளுக்குள்ளும் செயல்படுவது. ஆனால் இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்குள்ளேயும் செயல்படுது. எல்லாருக்குள்ளேயும் இந்த காஸ்மிக் எனர்ஜி என்பது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம காஸ்மிக் கான்சியஸ்னஸ் நம்ம எட்டியவுடன் நமக்கு அதோடைய செயல்பாடை புரிஞ்சுக்க முடியும். அல்லது நம்மளுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அதில் இருக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நாம் வந்து சர்ஃபேஸ் மைண்ட் அதில் இருக்கிற வரைக்கும் நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதனுடைய காஸ்மிக் எனர்ஜியோட செயல்பாடு வந்து திரை போட்டு மறைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. அதனால நம்முடைய மேற்புற மனம் வந்து நம்முடைய காஸ்மிக் எனர்ஜி அதனுடைய செயல்பாடுகளை வந்து அறிந்து கொள்ள முடியாது. நம்மளுடைய எதற்கு தெரியும் அப்படின்னா நம்மளுடைய சப்லிமினல் பீயிங்க்கு தெரியும். அதனால்தான் வந்து சப்லிமினல் பீயிங்ல ஒருத்தர் இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் இருந்து எனக்குள்ள என்ன வருகின்றது என்பதை நான் அறிய முடியும். என் மூலமாக என்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்திற்கு எது போய் சேர்கின்றது என்பதையும் நாம் அறிய முடியும். வேண்டுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், வேண்டாததை என்னால் விளக்க முடியும். இதை நம்ம போன செஷன்லயே நம்ம பார்த்தோம். ஆகையினால ஒருத்தர் சப்லிமினல் பீயிங்ல இருக்கும்போது தான் அந்த காஸ்மிக் சக்தி அதனுடைய இயக்கங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஹீ கேன் பிகம் மோர் விஜிலண்ட். அதுக்கு அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? Is there complete knowledge in the cosmic consciousness? In the cosmic consciousness, we get a greater knowledge, but not the complete and original knowledge. In order to see what the knowledge by identity is in its purity, in what way it originates the other powers of knowledge, we have to go beyond the subliminal. We have to go to the two other ends of the subliminal. We have to examine the subconscious and contact or enter into the superconscious. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல நம்ம முதல்ல பார்த்த அந்த கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கா அப்படின்னா இல்லை. இங்க வந்து டைரக்ட் கான்டாக்ட் தான் இருக்கு. அந்த நாலேஜோட 4-fold ஆர்டர் ஆஃப் நாலேஜ் இருக்கக்கூடிய செகண்ட் கேட்டகரி தான் இங்க இருக்கு. செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி இருக்க ஒழிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி இங்க கிடையாது. அதனால தான் பகவான் என்ன கூறுகின்றார், காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல வி கெட் அ கிரேட்டர் நாலேஜ் பட் நாட் அ கம்ப்ளீட் ஒரிஜினல் நாலேஜ் அப்படிங்கிறார். ஸோ இந்த நாலேஜினுடைய பியூரிட்டி எங்க இருக்கும், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார், நாலேஜோடைய பியூரிட்டி எங்க தெரிஞ்சுக்கலாம்னா சூப்பர் கான்ஷியஸ்ல ஒண்டி தான் தெரிஞ்சுக்க முடியும். சப்கான்ஷியன்ட்லயும் தெரிஞ்சுக்க முடியுமான்னா சப்கான்ஷியன்ட்ல நம்மளால எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சப்கான்ஷியன்ட் இஸ் சம்திங் விச் டஸ் நாட் ரிவீல் எனிதிங். ஸோ நம்ம சூப்பர் கான்ஷியன்ட் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4 or 5 பேராகிராஃப்ஸ்ல பகவான் வந்து சப்கான்ஷியன்ட்ல எப்படி இருக்கு நாலேஜ், எப்படி இருக்கு சூப்பர் கான்ஷியன்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. அதை நம்ம உள்ளே சென்று பார்க்கலாம். படிங்க. What is the status of knowledge in the subconscious and the superconscious? In the subconscious, all is blind. There is an obscure universalism. There is an obscure individualism. In the superconscious, a dark knowledge by identity
is the basis, such as we find in the inconscience. It does not reveal its secret. Whereas the superconscient ranges are based upon the spiritual consciousness. The superior superconscient. Whereas the superior superconscient ranges are based upon the spiritual consciousness, which is free and luminous. Here, consciousness is intrinsic in being and is self-existent. It is not abolished by inaction, by covering, by inert absorption or involution. In the supreme timeless status, that is of superconscient, consciousness is not a separate reality. It is purely the self-awareness inherent in existence. There is no need of knowledge, nor is there any operation of knowledge. The supreme existence is not only a pure existence, but also the primal all existence, because it contains all existences in itself and is contained in all existences. Therefore, it is intrinsically aware of all that is in its being and is also aware of time existence and of all that is in time. This is the essential awareness by identity. Here, there is no subject-object relation between the self that sees and the self that is seen. Thank you, sir. தேங்க்யூ. சூப்பர் கான்ஷியன்ட்ல சப்கான்ஷியன்ட்ல வந்து எல்லாம் சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது கான்சியஸ்னஸ், அந்த இன்கான்ஷியன்ட் வந்து ரொம்ப அடிமட்டம். அதற்கு ஜஸ்ட் மேல உள்ள தளம் தான் சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது. நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னுக்கும் கீழே இருப்பது சப்கான்ஷியன்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு அப்ஸ்கியூரா இருக்கும், தெளிவற்ற நிலையில இருக்கும், டார்க் நாலேஜ் தான் இருக்கும் அங்க. அது வந்து அதுல உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. சூப்பர் கான்ஷியன்ட்ல வந்து எப்படின்னா அதுதான் பகவான் என்ன சொல்றாரு, அதுதான் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அங்க எப்படி இருக்கு, எல்லாமே வந்து ஃப்ரீ அண்ட் லியூமினஸ், ஒளி பொருந்தியதாக இருக்கின்றது. இங்க கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அதற்குள்ளேயே இருக்கின்றது. கான்சியஸ்னஸ் என்ன அர்த்தம்? நாலேஜ் இல்லையா, சித். அது எப்படி அது வெளியில இருக்குது, வெளியிலேருந்து பெற்றுக்கொள்கின்றதா? இல்லை, கிடையாது. இட் இஸ் செல்ஃப் அவேர். கான்சியஸ்னஸ் இஸ் இன்ட்ரின்சிக் இன் பீயிங் அண்ட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். இப்போ உச்சக்கட்ட நிலையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அது வந்து ஒரு இன்வால்வ்டு டிரான்ஸ்ல இருக்கிற மாதிரி அப்படிங்கிறத பார்த்தோம். லியூமினஸ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அங்க வந்து ஒரு இனாக்ஷன் இருக்கிறது போல தோன்றும், ஒரு கவரிங் இருப்பது போல தோன்றும், ஒரு இனர்ட் அப்சார்ப்ஷன் இருப்பது போல தோன்றும். பட் இருந்தாலும் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும் இன்ட்ரின்சிக்கா. அந்த சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலை, இது பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலையில இது இருக்கும். இந்த பரம்பொருள் எப்படி இருக்குது, ஹவு த டிவைன் எக்ஸிஸ்ட் அட் த சூப்பர் கான்ஷியன்ட் ஸ்டேஜ் அப்படின்னா இட் இஸ் பியாண்ட் டைம் இல்லையா. இட் இஸ் பியாண்ட் டைம், டைம்லெஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில அது இருக்கு. ஸோ அங்க வந்து கான்சியஸ்னஸ் வந்து ஒரு செப்பரேட் ரியாலிட்டி கிடையாது. தன்னைத்தானே உணர்ந்த வண்ணம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமா காலத்தை கடந்த வண்ணம் இருக்கின்றது. அதனால்தான் வந்து அதுக்கு நாலேஜ், இந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ், ஆக்ட் ஆஃப் நாலேஜ் என்பதே கிடையாதுங்க. நாலேஜ், ஆக்ட் ஆஃப் நாலேஜ் என்பது எனக்கு வெளியில உள்ள விஷயத்த நான் வந்து உள்ள வாங்கிக்கணும் அப்படின்னா இட் பிகம்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் நாலேஜ். இங்க வந்து எல்லாமே அதற்குள்ள இருக்கு. அதனால அந்த ஆப்ரேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கே அவசியம் கிடையாது. ஸோ சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம், சத். அது மாத்திரம் இல்ல, இட் இஸ் அ பிரைமல் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லா எக்ஸிஸ்டன்ஸும் அதற்குள்ளேயே இருக்குது இல்லையா. செல்ஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆல் இஸ் இன் த செல்ஃப், பிரைமல் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லாமே அதற்குள்ள இருக்கு, அதுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. எல்லாமே அதற்குள்ள இருக்கிறதுனால எல்லாத்தினுடைய அந்த அவேர்னஸும் அதுக்கு இருக்கும். அதனால்தான் பகவான் இங்க என்ன கோருகின்றார்,
ஒன்று அது காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில டைம்லெஸ் ஸ்டேட்ல இருக்கு, தன்னைத்தானே உணர்ந்த வண்ணம் இருக்கு. அதற்குள்ளேயே என்ன இருக்கு அப்படின்னா எல்லாமே அதற்குள்ள இருக்கு. காலத்திற்கு உட்பட்ட அம்சங்களும் அதற்குள்ளேயே இருக்கு. டைம் எக்ஸிஸ்டன்ஸ் அதுவும் அதுக்குள்ளதான் இருக்கு. அதுவும் அதுக்குள்ள இருக்கிறதுனால இந்த டைம் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன இருக்குதோ அதற்குள்ள என்னென்ன இருக்கோ அதை குறித்த அந்த அவேர்னஸும் அதுக்கு இருக்கு. அந்த சுப்ரீம் பரம்பொருளுக்கு காலத்தைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் அவேர்னஸும் இருக்கு, காலத்திற்கு உட்பட்ட அம்சங்களாக இருக்கக்கூடிய அனைத்தினுடைய அவேர்னஸும் அதற்கு இருக்கு. இதுதான் இந்த அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கு இதுதான் அதனுடைய கான்செப்ட். இதுதான் இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த ரிலேஷனே கிடையாது. த செல்ஃப் தட் சீஸ், த செல்ஃப் தட் இஸ் சீன் அப்படிங்கிறதே கிடையாது. இங்க செல்ஃப் அப்படிங்கிறது ஒண்ணுதான். நோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன். இதுதான் டாப் மோஸ்ட் ஸ்டேட். இந்த நம்ம நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுல ஃபண்டமெண்டல் ஸ்டேட்டஸ் இந்த 4 ஃபோல்டு ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுதான். இங்க இருந்து எப்படி படிப்படியாக நாம் இருக்கக்கூடிய நிலைக்கு வருகின்றோம் அப்படிங்கிறது தான் பகவான் விளக்குகின்றார். அதற்கு உள்ளே போகலாம். சார் படிக்கிறீங்க? எஸ். When does the subject-object relation begin? From this state, there arises a new movement of consciousness where the self-aware consciousness begins to look at something within itself. Yet, there is no separateness involved. This regard, within the bracket, looking at something within itself as an object brings in another status of the supreme spiritual consciousness. This is a status in which knowledge as we know it begins. Here, the spirit sees itself. It becomes the knower and the known. It becomes a subject and object of its own self-knowledge. There is a spiritual conception, understanding at the level of the spirit. Ordinary thought discovers the unknown, but the spiritual conception brings out the intrinsically known from oneself. There is a self space surrounding one's self as an extended being of self-awareness. The knowledge brought out by spiritual conception is placed in this self space as an object of conceptual self-knowledge. Thank you, sir. Thank you. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற நிலை இல்லாம இருக்கிறது தான் அந்த உச்சகட்ட நிலை. அதிலிருந்து அடுத்த நிலை எப்படி மாறுகின்றது என்றால், அடுத்த நிலையில அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் மெல்ல மெல்ல அந்த பரம்பொருளுக்கு உள்ளேயே ஆரம்பிக்கின்றது. பரம்பொருள் என்ன செய்கின்றது, இந்த டிவைன் என்ன செய்கின்றது, அதற்குள்ளேயே தனக்குள்ளேயே ஏதோ ஒன்றை உருவாக்கி அதை தானே பார்ப்பதாக ஒரு இயக்கத்தை அது ஆரம்பிக்கின்றது. இங்க அப்படி இருந்தாலும் அங்க செப்பரேட்னஸ் இல்லை. இது ஒரு ஆரம்ப கட்டம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப கட்டம் இருக்கணும் இல்லையா? இல்லை, அந்த நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கு எப்படி ஆரம்ப கட்டம் உருவாகியது அப்படிங்கிறது தான் பகவான் கூறுகின்றார். இங்க there is no separateness. இந்த ஒன்றை தனக்கு முன் வைத்து பார்ப்பது என்கின்ற அந்த இயக்கம் இங்குதான் ஆரம்பிக்கின்றது. லுக்கிங் அட் சம்திங் வித்தின் இட் செல்ஃப் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த நிலையில தான் நாலேஜ், நமக்கு தெரிஞ்ச அந்த ப்ராசஸ் ஆஃப், நமக்கு தெரிஞ்ச அந்த கான்செப்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது அந்த நிலையில் தான் உருவாகுகின்றது. அது வரைக்கும் எல்லாமே செல்ஃப் அவேர்னஸ். ஒன்றை தனக்குள்ளேயே வைத்து தானே பார்ப்பதாக தோன்றும் இயக்கம் போது அந்த நாலேஜ் as we know begins. இந்த இடத்துல இந்த மெய்ப்பொருள் என்ன செய்கின்றது, தன்னைத்தானே பார்த்து கொள்கின்றது. தானே அறிபவனாகவும் தானே அறிந்து கொள்ளப்படும் பொருளாகவும் அது தன்னை 2 வகையான நிலைகளில் வைத்து பார்க்கின்றது. It becomes a subject and object of its own self knowledge.
இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? ஸ்பிரிச்சுவல் கான்செப்ஷன் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன். இப்ப நமக்கு இருக்கிறது எப்படி இருக்கு? மென்டல் கன்செப்ஷன். மென்டல் கன்செப்ஷன்னா இந்த எண்ணம், தாட் வந்து தான் நமக்கெல்லாம் மேலோங்கி செயல்படுகின்றது. எண்ணம் என்பதுதான் நமக்கு செயல்படுகின்றது. தாட் எப்படி செயல்படுகின்றது? தாட் வந்து எப்பொழுதுமே நமக்கு அறியாததை நாம் கண்டறிகின்றோம். தாட் டிஸ்கவர்ஸ் அன்னோன். ஆனால் ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன் அப்படிங்கிறது எப்படி செயல்படுகின்றது என்றால், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை அது வெளியில் கொண்டு வருகின்றது. ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன் brings out the intrinsically known from oneself. எப்படி அது ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன்னா என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் இருக்கின்றது, அந்த பரம்பொருள் அந்த அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருளை சுற்றி ஒரு சூழல், ஒரு செல்ஃப் ஸ்பேஸ் அதை சுற்றி இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அந்த நிலையில் ஒன்றை வைத்து அது தானே பார்க்கின்றது. இதைத்தான் பகவான் there is a self space surrounding oneself as an extended being of self awareness அப்படிங்கிறார். ஸோ இந்த நாலேஜ் இந்த ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன்ல அறியக்கூடிய அந்த நாலேஜ் என்பது இந்த செல்ஃப் ஸ்பேஸ் என்கின்ற இடத்தில் வைத்து அதனால் பார்க்கப்படுகின்றது. The knowledge brought out by spiritual conception is placed in this self space as an object of conceptual self knowledge. அவ்வாறு தான் இது பார்க்கப்படுகின்றது. ஸோ இந்த நிலையில தான் வந்து இது வந்து ஆரம்ப நிலை. இந்த நிலையில தான் நாலேஜ் என்பது உருவாகின்றது. அடுத்த இதுக்கு நம்ம போ. எஸ் மேடம். What is the next level below the knowledge by identity? The knowledge by identity is spiritual knowledge, which is the first level of knowledge. At the next level, the subject draws a little back from itself as object. Certain tertiary powers, powers at the third level of this knowledge by identity take their first origin. They are the sources of our own normal modes of knowledge. At first, a certain knowledge of identity and by identity is dominantly present. It becomes submerged and tends to be replaced by knowledge through interchange and contact. Finally, identity disappears behind the veil. It is replaced by a direct and penetrating contact, intermingling, interchange. Closeness is there, but not oneness. Separative ignorance at the first level, at the level of overmind, is still a play of knowledge. It is a play of a limited separative knowledge. There is an underlying unity behind the play, but with an imperfect result. The complete awareness of identity and the act of knowledge by identity belong to the higher hemisphere of existence, supermind and above. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ அடுத்த நிலை, இந்த அந்த அந்த அடுத்த நிலை குறித்து விளக்குகின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சூப்பர் கான்ஷியன்ட்ங்கிற நிலையிலேருந்து படிப்படியாக அந்த நாலேஜ் எப்படி படிப்படியாக அது வந்து அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே வருகின்றது அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறத ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ். அதுக்கு அடுத்த நிலையில் என்ன செய்கின்றது? அந்த பார்க்கப்படும் பொருள் வேறாகவும் பார்க்கும் பொருள் வேறாகவும் இரண்டாக பிரித்து அந்த இயக்கம் நடைபெறுகின்றது. அந்த நிலையில தான் வந்து இந்த நம்முடைய அறிவு என்கின்ற இயக்கத்தினுடைய ஆரம்பம் அந்த நிலையில தான் ஆரம்பிக்கின்றது. பிகினிங் ஆஃப் நாலேஜ் அப்போதான் ஆரம்பிக்கின்றது. நாம் எல்லாம் அறிந்து வைத்துள்ள அந்த நாலேஜ் என்பது அந்த நிலையில் இருந்தான் ஆரம்பிக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஆரம்ப கட்டம் இது பகவான் கூறுவது எல்லாமே அந்த சூப்பர் மைண்ட் அதற்கு அதை ஒட்டிய அந்த தளங்கள்ல சொல்றார். அந்த நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது டாமினண்டா இருக்கு.
அது மறைந்து போய்விடுவது இல்லை. அது வந்து ஒரு சப்மர்ஜ்டு ஸ்டேட்டஸா இருக்கு. ஆனா எது டாமினேட்டா இருக்கு அப்படின்னா இந்த அது கொஞ்சம் ஆரம்ப நிலையில பார்த்தோம் அப்படின்னா a certain knowledge of identity by identity is dominantly present. ஒரு குறைந்தபட்ச அளவிற்கு அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற அம்சம் காணப்படுகின்றது. ஆனா அது என்ன நடைபெறுகின்றது, கீழே இறக்கம் கொள்ள 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 அது வந்து மறைந்து விடுகின்றது. இட் பிகம் சப்மர்ஜ்ட். அதற்கு பதிலாக எது அதனுடைய இடத்தை ஆக்கிரமிக்கின்றது என்றால் the knowledge by direct contact. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த இரண்டாவது நிலை என்பது மேலே வருகின்றது, மேலோங்கி காணப்படுகின்றது. நாலேஜ் த்ரூ இன்டர்சேஞ்ச் அண்ட் கான்டாக்ட். ஃபைனலா என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற அந்த ஆரம்ப நிலை வந்து முற்றிலும் மறைந்து விடுகின்றது, ஒரு திரைக்கு பின்னால் மறைந்து விடுகின்றது. அதற்கு பதிலாக என்ன நடைபெறுகின்றது, அந்த டைரக்ட் கான்டாக்ட் என்ற அந்த இரண்டாவது நிலை மேலோங்கி செயல்பட ஆரம்பிக்கின்றது. அங்க என்ன நடைபெறுகின்றது, டைரக்ட் அண்ட் பெனிட்ரேட்டிங் கான்டாக்ட் அப்படிங்கிறார். ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பு, பெனிட்ரேட்டிங் கான்டாக்ட், மிக மிக ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பின் மூலம் அறிந்து கொள்ளுதல், இன்டர்மிங்கிலிங், ஒன்றுடன் ஒன்று கலந்து இருத்தல், இன்டர்சேஞ்ச், பரஸ்பரம் பரிமாற்றம், இதெல்லாம் நடைபெறுகின்றது அந்த உச்சகட்ட தளத்துல. இங்க வந்து இந்த க்ளோஸ்னஸ், நெருக்கம் காணப்படுகின்றது, ஆனால் ஒன்னஸ் இல்லை. இது எந்த தளம், உச்சக்கட்ட தளத்திற்கு சற்று கீழான தளம், நாம் இருக்கக்கூடிய நிலை கிடையாது. இதுவும் உயர்மட்ட தளம் தான். அங்க வந்து அந்த இடத்திலேயே இந்த டிவிஷன் என்பது ஆரம்பித்து விடுகின்றது. க்ளோஸ்னஸ் இஸ் தேர் பட் நாட் ஒன்னஸ். இதுதான் வந்து அந்த செப்பரேட்டிவ் இக்னோரன்ஸ், பிரிந்து இருக்கும் நிலையினால் காணப்படும் அறியாமை என்கின்ற நிலையினுடைய முதல் கட்டம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது முதல் கட்டமாக இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், அது அந்த மேல் அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்று கூறக்கூடிய மனதினுடைய உயர்தளங்களில் இது காணப்படுவதால் ஸ்டில் இட்ஸ் அ பிளே ஆஃப் நாலேஜ் தான் அப்படிங்கிறார் பகவான். இட் இஸ் அ பிளே ஆஃப் அ லிமிட்டட் செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறார். இந்த இயக்கத்திற்கு பின்னால வந்து அந்த ஒருமை என்கின்ற அம்சம் வந்து அடித்தளத்தில் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய விளைவு வந்து ஒரு முழுமையாக காணப்படுவதில்லை. அதனுடைய ரிசல்ட் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கு. என்ன காரணம், த கம்ப்ளீட் அவேர்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் பை ஐடென்டிட்டி வந்து எதற்கு சொந்தமானது, அந்த 4 டிவைன் பிளேன்ஸ் சொல்லுவாங்க. டிவைன் பிளேன்ஸ் எது, சச் சித் ஆனந்தா சூப்பர் மைண்ட். இந்த நிலையில தான் அந்த ஒன்னஸ் இருக்கும். அந்த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் பை ஐடென்டிட்டி பிலாங் டு த ஹையர் ஹெமிஸ்பியர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லோவர் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது தான் வந்து மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இடையில இருப்பது தான் வந்து ஓவர் மைண்ட் என்கின்ற ஒரு இடைப்பட்ட தளம். ஸோ மெல்ல 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 என்ன நடைபெறுகின்றது, அந்த நாலேஜ் வந்து அதனுடைய அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற அம்சம் மெல்ல மெல்ல மறைகின்றது. அடுத்தது போகலாம் நம்ம. எஸ் மேடம். சார் ஒரு சின்ன டவுட் சார். அதாவது இந்த இடத்துல வந்து நீங்க முதல்ல இது வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சூப்பர் கான்ஷியன்ட்ல இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. அண்ட் தென் தேர்ட் லெவலில் செப்பரேட்டிவ் இக்னஸ் அட் தி லெவல் ஆஃப் ஓவர் மைண்ட். அப்போ இந்த செகண்ட் பார்ட் எங்கே வருது, இந்த டைரக்ட் அண்ட் பெனிட்ரேட்டிங் கான்டாக்ட், இன்டர்மிங்லிங், இன்டர்சேஞ்ச்லாம் எந்த இடத்துல வருது? அது அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட்டுக்கும் ஓவர் மைண்டுக்கும் நடுவில் ஏதாவது சம் பிளேன் இருக்கா அப்படின்றது நம்ம பார்த்தது இல்லையே. இது எந்த இடத்துல நடக்கிறது? அதாவது ஃபர்ஸ்ட், அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இதுக்கு முதல்ல பேராகிராஃப் பாருங்க. ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நிலையில ஒரு மூவ்மெண்ட் வந்து ஏற்படுகின்றது. மூவ்மெண்ட் வந்து இந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது, தனக்குள்ளேயே 2 பகுதிகளாக ஏற்படுத்தி ஒன்றை பார்க்கப்படும் பகுதியாகவும் மற்றொன்று பார்க்கும் பகுதியாகவும் தனக்குள், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சற்று கீழான நிலையில காணப்படுகின்றது.
இது வந்து ஓவர் மைண்ட் நிலையில கிடையாது, ஓவர் மைண்டுக்கும் மேல நிலையில காணப்படக்கூடிய நிலை. இது வந்து ஆரம்பமான ஒரு நிலை அப்படிங்கிறார். இது வந்து எப்படி பார்க்கணும், எப்படி இதுல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒன்னஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, இருந்தாலும் தனக்குள்ள அந்த ஏக்கத்தினுடைய தோற்றம் இந்த நிலையில் ஆரம்பிக்கின்றது. இதை ஒட்டிய இன்னொரு கருத்தை பகவான் வந்து ஏற்கனவே விளக்கி உள்ளார். இந்த சூப்பர் மைண்டினுடைய 3 பாய்ஸஸ் என்று 3 நிலைகளை குறிப்பிடுகின்றார். சூப்பர் மைண்டுடைய 3 நிலைகள்ல இந்த 2வது நிலையை நம்ம பாத்தீங்கன்னா, அந்த 2வது நிலைக்கு இது கரஸ்பாண்டிங்கா இருக்கும். 2வது நிலையில தான் என்ன நடைபெறுகின்றது, தனக்குள்ளேயே ஒன்றை வைத்து பார்ப்பது. வெளியில என்ன வரல, அது எனக்குள்ளேயே ஒரு விஷயத்தை நான் வந்து ஆப்ஜெக்டா வச்சு பார்க்கறேன். அது எனக்குள்ளேயே நடக்கின்ற விஷயம். அது வந்து ஓவர் மைண்ட் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற நிலையில பகவான் குறிப்பிடுகின்றார். இன்னும் வெளியில வரல, அதோடைய ஆரம்ப காலகட்டம், அது ஒரு துவக்கமாக குறிப்பிடுகின்றார். முதல்ல இது சொல்லிருக்கீங்க, முதல் ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்க்குள்ளே இது வந்திருக்கு. அப்போ வந்து அந்த டயக்ராம் எல்லாம் கூட நம்ம போட்டு அதேதான் அதை ஒட்டி, ஏன்னா எல்லாமே ஒரே கான்செப்ட் தானே, எல்லாமே ஒன்று தானே. நாலேஜ் எப்படி, கிரியேஷன் சிருஷ்டி எப்படி இன்வல்யூஷன் ப்ராசஸ் எப்படி உருவாங்கிறது ஒரே கான்செப்ட் தானே இல்லையா? அதுதான் அதோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது அதோட இப்ப நாலேஜே கொண்டு வர்றாரு. நாலேஜ் வந்து எஸ் இன்கான்ஷியன்ட்டா வந்ததுன்றதுக்கு இந்த இது. ஓகே, புரியுது சார். அத ரிகலெக்ட் பண்ணினே ஞாபகம் வந்துருது. எஸ், அந்த அப்ரிஹெண்டிங் அண்ட் காம்ப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்னஸ். அதேதான். வரலட்சுமி மேடம் கை தூக்கிருக்கீங்க. எஸ், தேங்க்யூ மேடம். சார், இதுதானே பகவான் சூப்பர் மைண்ட்ல வந்து இட்ஸ் ஒன்லி டிஃபரன்சியேஷன் நாட் டிவிஷன் சொல்லுவார் இல்லைங்களா? ஆமா, டிஃபரன்சியேஷன் தனக்குள்ளேயே ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் இல்லையா? இப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு உள்ள, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு சிற்பி இருக்கிறாரு, ஒரு ஸ்கல்ப்டர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு சிற்பத்தை வடிக்கணும்னு நினைக்கிறாரு. சிற்பத்தை வடிக்கணும்னு நினைச்சா அந்த சிற்பத்தினுடைய ஒரு சிற்பியோ இல்ல ஓவியனோ ஒன்றை சிருஷ்டி செய்யணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், தனக்குள்ளேயே வச்சு பார்க்கணும்ல. அதை இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில வந்து அதை வந்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறோம். அதே போலதான் பரம்பொருளும் என்ன செய்கின்றது, சிருஷ்டியை உருவாக்கும் முன்னாடி அந்த சிருஷ்டியை தனக்கு உள்ளேயே வைத்து பார்க்கின்றது பரம்பொருள். அப்புறம் தான் அந்த சிருஷ்டியாக அது வெளிப்படுகின்றது. அதே மாதிரிதான் அந்த நாலேஜும் வெளிப்படுகின்றது. தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். When knowledge becomes complete ignorance, ignorance becomes complete with the entire separation of being from being at the level of our surface mind. The direct contact of consciousness with consciousness still goes on within our subliminal parts, but it is entirely veiled or heavily overlaid by our surface parts. There is also the underlying secret, identity and oneness, but it is wholly concealed and not directly operative. On our surface self, there is a complete separateness. Thank you, sir. Thank you. ஸோ எங்க கம்ப்ளீட் இக்னோரன்ஸ் ஆகுது, நம்ம நிலையில வந்தோன்னே. நமக்கு மேலுள்ள நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மைண்டினுடைய ஹையர் ரேஞ்சஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா அங்க வந்து கம்ப்ளீட் இக்னோரன்ஸ் கிடையாது. அங்க வந்து பகவான் கூறுகின்றார் இல்லையா, the knowledge by identity is a spiritual knowledge which is a first level of knowledge. நெக்ஸ்ட் லெவல்ல வந்து அந்த பிரிவு ஏற்படுகின்றது. இந்த இடத்துல வந்து அந்த பின்னுக்கு தள்ளப்படுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் அங்க என்ன காணப்படுகின்றது, டைரக்ட் அண்ட் பெனிட்ரேட்டிங் கான்டாக்ட், இன்டர்மிங்கிளிங், இன்டர்சேஞ்ச். டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு அந்த இடத்துல, டைரக்ட். அதனால அந்த இடத்துல வந்து நமக்கு தான் டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. we live in a total separativity. ஆனா அந்த இடத்துல டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு, பெனிட்ரேட்டிங் கான்டாக்ட் இருக்கு, இன்டர்மிங்கிளிங் இருக்கு, இன்டர்சேஞ்ச் இருக்கு. அதனால அங்க செப்பரேஷன் வந்து அங்க முழுமையாக இல்லை. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து அந்த ஓவர் மைண்ட் அந்த தளங்கள்ல வந்து இட் இஸ் ஸ்டில் அ பிளே ஆஃப் நாலேஜ் தான் அப்படிங்கிறாரு. நீங்க ஓவர் மைண்டோடைய பகவான் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சூப்பர் மைண்டோடைய கேரக்டரிஸ்டிக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஒத்து போகும். ஆனா ஒரு டிவிஷனா இருக்கும் அங்க.
ஒன்றும் ஒட்டுமொத்த அளவில் ஒரு சின்ன சின்ன டிவிஷனாக இருக்குவாங்க. இருந்தாலும் அதனுடைய இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளே ஆஃப் நாலேஜ் தான் இருக்கும். பிளே ஆஃப் லிமிட்டட் செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறார். ஆனால் அண்டர்லைங் யூனிட்டியும் அந்த இடத்துல இருக்கும் ஆனால் இம்பர்ஃபெக்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். நம்ம நிலைக்கு வந்த அப்புறம் கம்ப்ளீட்டாக மாறிடுது. அதுதான் புரிஞ்சுக்கணும். இக்னோரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஏன்? செப்பரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வி பிகம் செப்பரேட் பீயிங்ஸ். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் கம்ப்ளீட்டாக வேறுபட்டுறான் இல்லையா? மனிதன் மாத்திரம் இல்லை, நமக்கு வெளியில இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து நமக்கு வெளியில விஷயமா நம்ம பார்க்குறோம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸு, எல்லா மனிதர்கள் எல்லாம் நமக்கு வெளியில. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆயிடுது. ஸோ இக்னோரன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இங்கே ignorance becomes complete when we become totally separated. என்டையர் செப்பரேஷன் ஆயிடுது. இது வந்து எந்த நிலையில இருக்கு? நம்மளுடைய மேல் மனம், சர்ஃபேஸ் மைண்ட்ல நம்ம இப்படிதான் இருக்கிறோம். நம்மளுடைய சப்ளிமினல் மைண்ட்ல அப்படி கிடையாது. சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்ல போனோம்னா we remain united. சர்ஃபேஸ் மைண்ட்ல தான் நம்ம வந்து தனிப்பட்ட அமைப்புகளாக காணப்படுகின்றோம். மேற்புற மனதில் தான் இருக்கின்றது. ஆனால் சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்ல அந்த டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலை ரீதியான தொடர்பு என்பது சப்ளிமினல் லெவல்ல நீடிக்கின்றது. ஆனால் நம்ம அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். அதான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் என்டையர்லி வெயில்ட் ஆர் ஹெவிலி ஓவர்லைட் பை அவர் சர்ஃபேஸ் ஸ்பாட்ஸ். நம்மளுடைய மேலே செயல்படக்கூடிய மனம், வைட்டல், உடல்னால நம்ம கம்ப்ளீட்டா இது குறித்த அவேர்னஸ் இருப்பதே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, பகவான் என்ன கூறுகின்றார்? there is an underlying secret identity and oneness இருக்கு அப்படிங்கிறார். ஒன்னஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம வந்து எல்லாம் மேற்புறத்துல ஒரு பிரிவுபட்ட நிலையில் செயல்பட்டாலும் அண்டர்லைங் சீக்ரெட் ஐடென்டிட்டி அண்ட் ஒன்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். ஆனால் இட் இஸ் ஹோல்லி கன்சீல்ட் அப்படிங்கிறார். முழுவதுமாக மறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. நேரடியாக செயல்படுவது இல்லை. நாட் டைரக்ட்லி ஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற இதுதான் வந்து மனிதனுடைய இன்னைக்கு வாழ்வுக்கு பிரச்சனையே இதுதான். அதனால்தான் பகவான் என்ன சொல், நீங்க வந்து கான்சியஸ்னஸ்ல நீங்க ஒன்றுபடாமல் நீங்க வெளிப்புற அமைப்புகள்ல என்னதான் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் சரி, என்னதான் சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸு, சோஷியல் ஆர்டர் என்ன கொண்டு வந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. தட்ஸ் வை ஸ்ரீ அரபிந்தோ அந்த மதர் அவங்க வந்து ரொம்ப இதுபட்டு அந்த யோக முயற்சியினால அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மனிதனுடைய பிரிவுபட்ட மனதை வந்து மெல்ல மெல்ல அது வந்து அந்த டிவிஷன்லேருந்து யூனிட்டிக்கு கொண்டு போகும். அதுல தான் வந்து மனித குலத்திற்கான தீர்வு இருக்கின்றது என்பதை பகவான் கூறுகின்றார். ஏன்னா நம்மளுடைய சர்ஃபேஸ் செல்ஃப்ல தெர் இஸ் a complete separateness. எஸ் மேடம். அதனாலதான் நம்ம அந்த உபநிஷத்துலாம் அகம் பிரம்மாஸ்மின்றதும் தத்துவமசின்ற அந்த மகா வாக்கியங்கள்லாம் அதனாலதான் வந்தது இல்லையா? நமக்குள்ளே நம்ம ஒன்றுபட்டு இருக்கோம், ஆனா வெளியில வேறுபட்டு இருக்கோம். நிச்சயமாக. ஆமா. அந்த மெத்தட்ஸ் ஆஃப் வேதாந்திக் நாலேஜ் வந்து அந்த காலத்துல வேதிக் பீரியட்ல வந்து நாலேஜ் எப்படி அவங்க வந்து நாலேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ், நாலேஜ் ஆஃப் த எல்லாமே எப்படி அவங்க வந்து அதை வந்து அடைந்தார்கள் என்றால், தன்னை அறிவது, தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் அறிவது, அந்த மகா வாக்கியங்களான அந்த அகம் சோகம், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த வாக்கியங்கள் எல்லாமே என்ன கூறுகின்றது என்றால், the self is within you. Knowing thyself, you know the self outside. Knowing thyself, you know the transcendent self. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேதாந்திக் நாலேஜ் எல்லாமே அமைந்தது. ரிஷிகள்லாம் வந்து தன்னைக்குள்ளே சென்று அறிவதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தை கண்டறிந்தார்கள். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அவங்க வந்து கண்டறிந்து, ஏன்னா செல்ஃப் அப்படிங்கிறது ஒண்ணுதானே, எனக்குள்ள இருக்கிற செல்ஃப் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஐ நோ மை செல்ஃப், தென் ஐ கெட் அ கீ டு நோ ஆல் திங்ஸ் அரௌண்ட் மீ. மெத்தட் ஆஃப் வேதாந்திக் நாலேஜ் எப்படி அந்த காலத்துல ரிஷிகள்லாம் வந்து அந்த வான சாஸ்திரம் எவ்வளோ விஷயங்களை கண்டறிந்து வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபிள் தான். இது குறித்து பகவான் லைஃப் டிவைன்ல புக் 1ல மெத்தட்ஸ் ஆஃப் வேதாந்திக் நாலேஜில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளக்கி உள்ளார். எப்படி வேதாந்திக் நாலேஜ் வந்து ஒரு ரூட்ல போய் ஒரு உண்மையை கண்டுபிடிக்குது, பிற்பாடு இந்த சயின்டிபிக் நாலேஜ் வந்து வேறொரு ரூட்ல போய் அதே உண்மையை கண்டுபிடிக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார். சார் ஞாபகம் வருது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். சார் எஸ்.
How does nature compensate entire separation of beings? When the entire separation of being from being happens, nature creates indirect means. It creates contact by physical organs of sense. The senses act as a bridge between the subject and the object. Reason, intelligence, and intuition are added to those indirect means. These indirect means are obviously insufficient and often inefficient. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ வந்து செப்பரேட் ஆயிட்டோம், பீயிங்ஸ் எல்லாமே செப்பரேட்டடாக இருக்கிறோம். அப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னா, இயற்கை வந்து நமக்கு வந்து அதுக்கு வந்து அதை காம்பன்சேட் பண்ணுது. நேச்சர் வந்து காம்பன்சேட் பண்ணுது. எப்படி காம்பன்சேட் பண்ணுது? நமக்கு வந்து அந்த 5 சென்சஸ், ஐம்புலன்களை கொடுத்துருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த ஐம்புலன்களை ஒட்டி செயல்படும் அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், சென்ஸ் மைண்ட் இன்ட்யூஷன், அதே போல் அந்த வைட்டல் இன்ட்யூஷன், பாடி இன்ட்யூஷன் அப்படிங்கிற இன்ட்யூட்டிவ் ஃபேக்கல்டிஸ் நமக்குள்ளே இருக்கு. அதுவும் செயல்படுது, சென்ஸ் மைண்டை ஒட்டி செயல்படுது. அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் தரக்கூடிய அந்த டேட்டாவை வந்து மைண்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி எது கொடுக்குது? நம்முடைய ரீசன், இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து செயல்படுது. ஸோ இதெல்லாம் செயல்பட்டு தான் நமக்கு வந்து இந்த செப்பரேஷன் பிரிவுபட்ட நிலையினால் ஏற்பட்ட அந்த ஒரு குறைபாட்டை இது நிவர்த்தி செய்கின்றது. ஐம்புலன்களின் மூலமாகவும் நமக்கு வழங்கிய அறிவு, இன்ட்யூஷன், இவைகளின் மூலமாக என்ன நடைபெறுகிறது? நம்ம அறிவை வந்து வெளியிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். இருந்தாலும் இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் மீன்ஸ் அப்படிங்கிறார். நேரடியான வழிகள் கிடையாது. நேரடியான வழிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இதுதான் நேரடியான வழி. நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் நேரடியான வழி. நாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்டைரக்ட் மீன்ஸ். அது வந்து போதுமானதாக கிடையாது. நாலேஜ் வந்து நமக்கு கிடைப்பது வந்து இந்த வழிகளின் மூலம் போதுமானதாக இல்லை, சரியாகவும் இருப்பதில்லை. இன்சஃபிஷியன்ட் அண்ட் இன்எஃபிஷியன்ட் அப்படிங்கிறார். அடுத்தது இப்போ அடுத்த நிலைக்கு வர்றோம். ஸோ இது நம்ம நிலைக்கு பார்த்தாச்சு. அடுத்த நிலை வந்து இன்கான்ஷியன்ட். அந்த நிலையில் எப்படி இருக்குது? ரொம்ப கீழே இருக்கிற சட நிலையில் இன்கான்ஷியன்ட்னு சொல்கிறோமே, அந்த நிலையில் எப்படி நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். அதற்குள்ளே போகலாம். படிக்கலாம் சார். எஸ் மேடம். எஸ் சார். What is the status of knowledge in the inconscious? The unconscious is an inverse reproduction of the supreme superconscious. It has the same absoluteness of being and automatic action as that of superconscious, but it remains hidden in a vast involved trance. In the superconscious, there is a luminous absorption, self-existence. In the inconscious, there is a tenebrous, that is enveloped in darkness, involution in it. Yet, this involved consciousness is still a concealed knowledge by identity. The awareness of all the truths of existence is hidden in its dark infinite. It acts first as energy and not as consciousness. When it acts and creates, everything is arranged with the precision and perfection of an intrinsic knowledge. In all material things reside a mute and involved real idea, that is of supermind. It is observed from outside that material objects like plants and minerals have their powers, properties, and inherent influences, which are forces of the spirit emerging by energy from its self-absorbed inconscience. Thank you, sir. இன்கான்ஷியன்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி விளக்குகின்றார். இன்கான்ஷியன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்வர்ஸ் ரீப்ரொடக்ஷன் சுப்ரீம் சூப்பர் கான்ஷியன்ஸ். சூப்பர் கான்ஷியன்ஸ்ல என்ன இருக்கோ இதெல்லாம் இங்கேயே இருக்கும் அப்படிங்கிறார். இன்வர்ஸ் ரீப்ரொடக்ஷன் தான் அது. அங்கே வந்து சேம் அப்சல்யூட்னஸ் இருக்கு. சூப்பர் கான்ஷியன்ட்ல இருக்கிற அப்சல்யூட்னஸ், அறுதியான தன்மை அங்கேயும் காணப்படுகின்றது. த அப்சல்யூட்னஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு அந்த நிலையும் காணப்படுகின்றது. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஹிடன் இன் த வாஸ்ட் இன்வால்வ்டு ட்ரான்ஸ் அப்படிங்கிறார். ஒரு ஆழ்ந்த சமாதி நிலையில் காணப்படக்கூடிய நிலையில எல்லாமே மறைந்துள்ள நிலையில் காணப்படுகின்றது. சூப்பர் கான்ஷியன்ஸ்ல எப்படி இருக்கு? லியூமினஸ் அப்சார்ப்ஷன், ஒளி பொருந்திய நிலையில, அந்த நிலையில் ஒரு தனக்குள்ளே அமிழ்ந்த நிலையில் அந்த பரம்பொருள் காணப்படுகின்றது.
இங்கேயும் பரம்பொருள் தான் காணப்படுகின்றது. ஆனால் பரம்பொருள் எப்படி காணப்படுகின்றது? ஒரு இருளுக்குள்ளே இருளினால் சூழப்பட்டுள்ள நிலையில் காணப்படுகின்றது. த டார்க்னஸ் வித்தின் டார்க்னஸ் என்றுதான் பகவான் வேதிக் இதிலிருந்து கோட் பண்ணி கூறுகின்றார். இந்த இன்கான்சியஸ் தெர் இஸ் எ டெனப்ரஸ் இன்வல்யூஷன் இன். டெனப்ரஸ்னா இருளால் சூழப்பட்ட அப்படின்னு அர்த்தம். டெனப்ரஸ் இன்வல்யூஷன் இன் இட். அந்த நிலையில தான் இன்கான்சியன்ஸ்ல இருக்கு. பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த நிலையில் இருந்தாலும் அங்க வந்து ஒரு கன்சீல்டு நாலேஜ் பை ஐடென்டிட்டி இருக்கு அப்படிங்கிறார். எப்படி சூப்பர் கான்சியன்ட்லயும் அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி இருக்குது, அங்க வந்து ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்றது. இங்க வந்து மறைந்துள்ள நிலையில் இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா அது சேம் டிவைன் தான் அந்த இன்கான்சியன்ட்லயும் இருக்கு, இன்வால்வ்டு ஸ்டேட்ல இருக்கு. இங்க வந்து எல்லா உண்மைகளும் the awareness of all truths of existence hidden in the dark infinite, அந்த மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு இருளான ஒரு அனந்தமான நிலையில் அங்கு காணப்படுகின்றன. அது எப்படி செயல்படுகின்றது? நம்ம எப்படி பார்க்கிறோம்? இப்ப மெட்டீரியல் ஃபோர்ஸ் எப்படி செயல்படுகின்றது? வெறும் ஃபோர்ஸ் தான் செயல்படுகின்றது. அதுக்கு பின்னாடி வந்து அறிவு இருப்பதாக நாம் நம்மளால அறிந்து கொள்ள முடியல. மெட்டீரியல் ஃபோர்ஸ், எல்லா விதமான மெட்டீரியல் ஃபினாமினன், அது அட்டாமிக் எனர்ஜியா இருக்கட்டும், இயற்கையினுடைய சக்தியினுடைய செயல்பாடு எல்லாமே நம்ம சக்தியினுடைய செயல்பாடு தான் பார்க்குறோமே ஒழிய அதற்கு பின்னால வந்து ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு அறிவினுடைய ஒரு நாலேஜ் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு நாலேஜ் செயல்படுதா அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. வி சி ஒன்லி த ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அதனால தான் வந்து இயற்கையின் சீற்றத்தை வந்து நம்ம பயப்படுறோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி நாலேஜே இல்லை. குருட்டுத்தனமாக படுகின்றது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அது செயல்படும் போதும் சரி, அது ஒன்றை உருவாக்கும் பொழுதும் சரி, எல்லாமே வந்து கணக்கச்சிதமாக மிகவும் துல்லியமாக அமைக்கப்படுகின்றன, மிகவும் பூரணத்துவத்துடன் அமைக்கப்படுகின்றன. ஒரு உள்ளாழ்ந்த ஞானத்தின் அடிப்படையில் அனைத்தும் அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? எதெல்லாம் நம்ம வந்து ஜடப்பொருள் என்று கூறுகின்றோமோ அதற்குள்ள அந்த பரம்பொருளினுடைய அந்த திட்டம் இருக்கின்றது அப்படிங்கிறார். இன்வால்வ்டு ரியல் ஐடியா அப்படிங்கிறார். பரம்பொருளுடைய திட்டம் ஈவன் எல்லாத்துலயும் இருக்கு அப்படிங்கிறார். இப்ப நம்ம பார்க்குறோம், வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு பிளான்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தியை பார்க்குறோம். ஒரு மினரலையும் எடுத்து அதுக்கு ஒரு சக்தி பார்க்குறோம், பிளான்ட்ஸுக்கு ஒரு சக்தியை பார்க்குறோம். பவர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றுக்கு பிரத்யேகமான ஒரு விசேஷமான சிறப்புகள், சக்திகள் இருக்கின்றன அப்படிங்கிறது பார்க்குறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் வந்து அந்த மெய்ப்பொருளினுடைய சக்தி, ஃபோர்ஸஸ் ஆஃப் த ஸ்பிரிட். அது என்ன செய்கின்றது? ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடாக தன்னை அந்த இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலையில் இருந்து வெளிப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக செயல்படுகின்றன அப்படிங்கிறார். அதனால இன்கான்ஷியன்ஸ் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 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 குருட்டுத்தனமான ஒரு செயல்பாடோ, அந்த நாலேஜே அங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதோ அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த இடத்துலயும் ஒரு ஃபுல் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறார். எஸ் எஸ் மேடம். இப்ப நாங்க பார்த்து கொண்டு வரும்பொழுது லூமினஸ் பிளேன் இருக்கு, சூப்பர் கான்ஷியன்ட், டார்க் பிளேன் வந்து இன்கான்ஷியன்ட். அப்ப கிரே பிளேன் ஏதாவது இருக்கா? ஸோ இன்பிட்வீன் எதுக்கு? ஏன்னா அது ஒன்று இருக்கணும் இல்லையா? டைரக்டா லூமினஸ்லேருந்து டார்க்னஸ்குள்ள வந்திருக்க முடியாது. அது படிப்படியாக இறங்கி வரும்பொழுது தான் அந்த கான்ஷியஸ்னஸ் குறைந்து கொண்டே வந்து கடைசியில் இன்கான்ஷியன்ஸ்குள்ள வருது. அப்போ அந்த மிடில் ஏரியா, கிரே ஏரியா எதுவாக இருக்கும்? கிரே ஏரியா நம்ம இருக்கக்கூடிய ஏரியா தான். இப்போ வந்து டோட்டல் இக்னோரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இன்கான்ஷியன்ஸ்ல இருக்கு. அது மாதிரி அப்பேரண்டா இருக்கு. டோட்டல் இன்கான்ஷியன்ஸ்ல டோட்டல் இக்னோரன்ஸ் இருக்கிற மாதிரி அப்பேரண்டா இருக்கு. பட் அங்கேயும் நாலேஜ் இருக்கு. மேலுள்ள நிலையில கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய நிலையை பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலையாகத்தான் பகவான் வர்ணிக்கின்றார். நம்ம இருக்கிற நிலை வந்து உலகம் இருக்கக்கூடிய நிலை வந்து இட் இஸ் நாட் இன் கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ் கிடையாது. இட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, வி லிவ் இன் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ் இக்னோரன்ஸ். நாலேஜ் வந்து இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையில் இருந்து வெளிப்படும் வண்ணம் ஒரு இவால்விங் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற. சோ we can take it as a gray area. நம்ம இருக்கக்கூடிய நிலை தான் கிரே ஏரியா. அப்ப இன்கான்ஷியன்ட் எது? டோட்டல் டார்க்னஸ்ன்றது எது? மனிதனுக்குள்ள இல்லையா? அது மனிதனுக்குள்ள கிடையாதா? அது
இல்ல நம்பருக்கு, அதாவது மனிதனுக்குள்ளே எல்லா அம்சங்களும் இருக்கின்றன. தட் இஸ் a different issue. பட் ஆமா நம்ம வந்து ஆமா மனம் என்கின்ற நிலையில இருக்கின்றோம். மனம் மனம் என்கின்ற நிலை, அதுக்கு அடுத்த நிலை வைட்டல். வைட்டல் அப்படிங்கிறதுலாம் அதோடைய லைஃப் அங்கே லைஃபோடைய ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருது. மைண்ட் அப்படிங்கிறதுல மைண்டோட ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருது. ஆமா கான்சியஸ்னஸ் அங்கெல்லாம் உயர்ந்திருக்கு. பாடி அப்படிங்கிற நிலையில ஒட்டிய தான் வந்து மேட்டர் இல்லையா? மேட்டர் அப்படிங்கிறது ஆமா தான் பாடியோடைய கரஸ்பாண்டிங் ஆஸ்பெக்ட் தான் மெட்டீரியல் லெவல்ல. ம் அதற்கும் கீழே உள்ள நிலை தான் வந்து இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது. கிரே ஏரியா அதர் அப்படிங்கிறது நாலேஜை பொறுத்த வரைக்கும், இதுங்க பகவான் இங்க பேசுவது எல்லாமே நாலேஜை பொறுத்த வரைக்கும் தான் பேசுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளி பொருந்திய வண்ணம் எல்லாமே எல்லாமே வந்து லியூமினஸா இருக்கு. இன்கான்ஷியன்ட் வந்து கம்ப்ளீட் டார்க்னஸ் இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய நிலையில நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்கின்ற ஒரு மிக்ஸ்சர் இருக்கு. அத சரி பகவான் எங்கேயுமே கிரே ஏரியா அப்படிங்கறத சொல்லல. நம்பர் ஒன், பகவான் ம் there is no கிரே ஏரியா அப்படிங்கறத நம்ம சொல்லல. நம்ம ஓகே புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா அப்படி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். நம்ம வசதிக்காக வேணா சொல்லலாம் வழிய பகவான் அது மாதிரி சொல்லல எங்கேயுமே கிரே ஏரியா அப்படின்னு சொல்ல. அவர் சொல்றது ரெண்டு தான் சொல்றாரு. ஒன்னு லியூமினஸ் செல்ஃப் அப்சார்ப்ஷன், இன்னொன்னு டார்க்னஸ். ரெண்டு தான் சொல்றாரு. ஏன்னா அது பகவான் சொல்லியிருக்கிறது வந்து ஈவன் இன்கான்ஷியன்ட்டுக்குள்ளேயே சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கு, மேட்டருக்குள்ளேயே இந்த பிளான்ட் மெட்டல் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்ப எந்த இடத்துல வந்து இன்கான்ஷியன்ட் இருக்கு? இப்ப அந்த டவுட் வருதே. அப்போ இது நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் தான் இருக்கு நம்ம கிட்டக்க. அண்ட் சூப்பர் கான்ஷியன்ட்ல ஒன்லி நாலேஜ் பை ஐடென்டிட்டி இருக்கு. எந்த இடத்துல வந்து இது ஒரு டோட்டல் டார்க்னஸ் இருக்குன்றது அது இருக்கா இல்லையா? பகவான் அதை இப்ப பத்தி நீங்க கேட்கிற கேள்வி எங்களுக்கு புரியுது. அதாவது எந்த இடத்துல டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படி சொல்ற கரெக்டா நீங்க உங்க கேள்வியை ஆமா நான் வந்து ஃப்ரேம் பண்றேன். அது அந்த முதல்ல ஆமா கேள்வி சரியா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ம் கேட்கிற கேள்வி என்னன்னா, ம் எங்க வந்து டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கு? கரெக்டா நீங்க கேட்கறது அதுதான் கேக்குறீங்களா ஆமா நீங்க? ஆமா 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 ஏன்னா கிரே வேர் ஏரியா தெர் இஸ் இல்ல பகவான் சொல்லிட்டாரு. கிரே ஏரியா இல்ல, லூமினஸ் தான் இருக்கு. கிரே ஏரியா நம்ம அப்போ டோட்டல் இன்கான்ஷியன்ஸுக்குள்ள அந்த சூப்பர் கான்ஷியன்ட் தி ஒன் வந்து விழுந்ததுன்னு சொன்னா வாட் இஸ் தட் ஏரியா? அது இல்ல எக்ஸிஸ்டன்ஸா இருக்கா? ம் இல்ல நீங்க கேட்கறது என்னன்னா, எந்த இடத்துல வந்து ம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கறதே இல்லாத இது இருக்குதா அப்படின்னு தான் கேக்குறீங்க இல்லையா? வேர் தெர் ஆமா இஸ், அதுதானே சொல்றேன். நீங்க என்ன கேக்குறீங்க? அதான் இன்கான்சியன்ட்டுக்குள்ள சூப்பர் கான்சியன்ட்னு சொல்றீங்களே, அப்படின்னா ஆமா எந்த இடத்துல கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லாத இது ஆ எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க நீங்க. கரெக்டா? கேள்வி கரெக்டா? ஆமா அதே தான் கேட்கிறேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். எஸ். அப்படி கிடையாது. ஏன்னா ஆல் இஸ் பிரம்மன். அதுதான் பகவான் சொல்ல வர. அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட நிலையே when everything is consciousness, when everything is ம் divine, எங்க நீங்க டிவைன் இல்லைன்னு சொல்ல முடியும்? ம் ம் டிவைனுடைய ஸ்கீம்ல டிவைன் இல்லாத இடம்னு சொல்ல முடியுமா? when சிம்பிள் திங் ஆல் இஸ் பிரம்மன், அதுதானே ஒரே ஃபார்முலா. ஆல் இஸ் பிரம்மன் அப்படிங்கிறது தான் ஆமா ட்ரூத். ஸோ எந்த இடத்துல பிரம்மன் இல்லாத நிலையை பிரம்மன் அப்படிங்கிறத நம்ம கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறோம். வி கால் இட் இன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் யூஸ் பண்றோம். there is ம் no place where there is no consciousness. தட் இஸ் ஓகே அதுதான் பகவான் சொல்ல வராரு திருப்பி திருப்பி. இதெல்லாம் ம் கான்சியஸ்னஸ் வந்து வெவ்வேறு விதமா வெளிப்படுகின்றது. அப்படி ம் கான்சியஸ்னஸ் இல்லாத இடம் அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி, இந்த மாயாவாதிகள் சொல்ற மாதிரி அவங்க அப்பவே சொன்னாங்க இதெல்லாம் இங்க இதுவே கிடையாது, இது மாயே அப்படின்லாம் சொன்னாங்க. அது இல்ல, எல்லா இடத்துலயும் கான்சியஸ்னஸ் இருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் பகவான் நீ இன்கான்சியன்ட்னு சொல்றியே, அதுலயும் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. ம் ம் ம். சரி அது மாதிரி ஒரு பகவான் இடமே, வந்து அது மாதிரி ஒரு இதுவே கிடையாது. there is no place இன்னொரு அது இப்படி இப்படி கேட்கலாம் நீங்க. is there any place where there is no divine? அதுதான் இல்லைன்னு தெரியுமே. அதேதான் உங்க நீங்க டிவைன் அப்படிங்கிறது தான் கான்சியஸ்னஸ் இல்லையா? ஓகே டிவைன் ஆ எலிமெண்ட் தானே கான்சியஸ்னஸா வெளிப்படுது இல்லையா? அப்படின்னா ஆமா எல்லா ஆமா இடத்துலயும் இந்த டிவைன் கான்சியஸ்னஸ் வந்து வெவ்வேறு ரூபத்துல இருக்கு, அவ்வளவுதான். ம் ம். அப்ப இத வந்து டிவைன் இல்லைன்னு நினைக்கிறத வேணா வந்து சொன்ன வித்யா அவித்யான்னு வந்தது செப்பரேட்னஸ் இருக்கு, டூவா இருக்குதுன்றது தான் அவித்யானம். ஸோ அதுவும் இன்கான்ஷியன்ட்டும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா? ரெண்டா இல்ல நினைக்கிறோம். அவித்யா அப்படிங்கிறது இக்னோரன்ஸ். அவித்யாங்கிறது இக்னோரன்ஸ்னா அப்படின்னா அறியாமைன்னா எது குறித்த அறியாமைன்னா நம்ம அந்த ஒருமை குறித்த அறியாமை தான் இக்னோரன்ஸ் அறியாமை. அப்படிங்கிறது.
அது ஆமா. வேறு, அதுவும் இன்கான்ஷியன்ட் ஒண்ணு கிடையாது. ஓ, சரி சரி சரி. இல்ல இல்ல, அது இட்ஸ் வெரி கிளியர். பகவான் என்ன சொல்றார், வித்யா அப்படிங்கிறது நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அவித்யா ஓகே. அப்படிங்கிறது அந்த அன்னவேர் ஆஃப் ஒன்னஸ், அந்த ஒன்னஸ் குறித்த அறியாமை தான் அவித்யா அப்படிங்கிறது. அவித்யா. ஓகே அவ்வளவுதான். ஓகே. ஓகே ஓகே. அப்ப பகவான் வந்து எங்கேயாவது இன்கான்ஷியன்ட் பத்தி முழுக்க பேசியிருக்காரா சார்? ஏதாவது இருக்காது? இந்த இந்த நீங்க லைஃப் டிவைன் சாப்டர்லயே நான் வந்து சினாப்சிஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப கொடுத்தோம்னா அப்படின்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னா ரொம்ப 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 எது அத்தியாவசியமான உண்மையோ பாயிண்ட்ஸோ அதை மாத்திரம் எடுத்து கொடுத்துருக்கிறேன். பகவான் வந்து இன்கான்ஷியன்ட் பத்தி வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இந்த சாப்டர்லயும் பேசியிருக்கிறாரு. இந்த சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா கடைசியில வர்றது எல்லாமே இன்கான்ஷியன்ட் பத்தி தான் பேசியிருக்கிறாரு. நிறைய சாப்டர்ல பேசியிருக்கிறார் இன்கான்ஷியன்ட் பத்தி. எஸ் டிஸ்கிரைப்ட். இந்த சாப்டர்லயும் பேசியிருக்கிறார். இதுக்கு வந்து லாஸ்ட் ஃபியூ பேராகிராஃப்ஸ்ல ஸ்போக்கன் அபவுட் இன்கான்ஷியன்ட்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கிறார். ஓகே, பார்த்தோம் சார், பார்த்தோம், மறந்து போயிட்டேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வசந்தா மேடம். தேங்க்யூ சார். நம்ம வந்து மேட்டர் ஷால் ரிவீல் த ஸ்பிரிட்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ வந்து மேட்டர் இஸ் அட்டர்லி டிவைட் ஆஃப் ஆல் கான்சியஸ்னஸ்னு இல்லை, ஆனா அங்க ரொம்ப கொஞ்சமா இருக்கு. அப்படியா? மறைந்துள்ள நிலையில் இருக்கு, இன்வால்வ்டா இருக்கு, அவ்வளவுதான். ஓ சரி, தேங்க்யூ. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அத வந்து நம்ம வெளிப்படுத்தணும். ஆமா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு டார்க் கிளவுட்ஸுக்கு பின்னாடி சன்னே தெரியலேன்னு வச்சுங்க, சன் இல்லேன்னு ஆயிடுமா? இப்போ சன்னே தெரியல, இப்ப இருட்டுல இருக்கிறோம். நம்ம இருட்டுல வந்து என்ன இருக்குன்னா சன் அந்த பக்கம் போயிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம பூமி சுத்துறதுனால we are unable to see the sun. Does it mean that the sun is not there? அதே போல டார்க் கிளவுட்ஸ்க்கு பின்னாடி கம்ப்ளீட் டார்க்னஸ்ல சன் இருக்குது. கேன் யூ சே that darkness sun is not there? அங்க மறைந்துள்ள நிலையில இருக்கின்றது. சில இடத்துல ஃபுல் சன் ஃபுல் பிளேஸ்ல இருக்கு, சூப்பர் கான்ஷியன்ட்ல அப்படிதான் இருக்கு. இந்த நிலையில டார்க்னஸ் இருள் சூழ்ந்த நிலையில அப்படி இருக்கு, அவ்வளவுதான். The fact remains that எல்லா நிலையிலும் அது இருக்குது, அவ்வளவுதான். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வந்து அங்க சாவித்திரியில புக் 6 கேண்டோ 2ல வரும் சார். அது முதல்ல நாரதருடைய ஆன்சரே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் தட் சென்டென்ஸ் ஒன்லி. வாஸ் தென் த சன் எ ட்ரீம் பிகாஸ் தேர் இஸ் நைட் அப்படின்னு அதை தான் முதல்ல அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்ப சன், நீங்க இதை சொன்ன இதே எக்ஸாம்பிள் அங்க வருது. நைட் இருக்கிறதுனால வந்து சூரியன் இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. தேங்க்யூ சார். நல்ல எக்ஸாம்பிள் சார். இப்ப வந்து யூ ஹவ் மேட் இட் வெரி கிளியர். நம்ம வந்து அந்த தட் இன்கான்ஷியன்ஸ் இஸ் ஒன்லி சம் எக்ஸ்ட்ரீம் ரிவர்ஸ் இமேஜ் ஆஃப் சூப்பர் கான்ஷியன்ஸ் சொல்றோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த பாயிண்ட் இங்க ரொம்ப கனெக்ட் ஆகுது சார். the super conscious but involved. ஆமா, இதெல்லாம் வந்து தோற்றம். இன்கான்ஷியன்ஸா இருக்கிறது அப்படிங்கிறது அப்பேரண்டா தோற்றம். அந்த எது வந்து நீங்க ரொம்ப 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 இன்கான்ஷியன்ட் நினைக்கிறீங்களோ அதுக்குள்ள தோண்டி பாத்தீங்கன்னா அங்க வந்து யூ கேன் see the divine. அதுதான் பகவான் மீன் பண்றாரு. there is consciousness in it. அங்க பகவான் இங்க பாருங்க, நீங்க இந்த இதுல அழகா கொடுத்திருக்கிறாரு பாருங்க பகவான். there yet this involved consciousness is still a concealed knowledge by identity. The awareness of all truths of existence is hidden in its dark infinite. It acts first as energy and not as consciousness. When it acts and creates, everything is arranged with the precision and perfection of an intrinsic knowledge அப்படிங்கிறார். அப்புறம் எல்லாத்துலயும் சூப்பர் மைண்டினுடைய அந்த ரியல் ஐடியா இருக்கு அப்படிங்கிறார். இது எல்லா நிலையிலும் இருக்கு, இது இல்லாத இடமே கிடையாது. அதுதான் ஒண்ணு சொல்றேன். இது பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆல் இஸ் பிரம்மன். அந்த கான்செப்டினுடைய லைஃப் டிவைனே அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான். there is nothing which is not Brahman. Yes sir. Thank you very much sir. Yes, thank you. Yes sir. Sundar sir, மைக் மியூட்ல இருக்கு.
சுந்தர் சார், உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு, மைக் மியூட்ல இருக்கு. சாரி சார், இல்ல அன்இன்டெண்டட் அது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்தது போகலாம் நம்ம. படிக்கலாம். எஸ். How the inconscious grows into a limited separative knowledge. There is an inherent absorbed conscious energy in the primary forms of life, like minerals and plants. The further development begins with the overtly conscious life, where the imprisoned consciousness struggles out to the surface. Under the compulsion of this struggle, the separated being tries hard to enter into conscious relations with the rest of the world being outside it. By this process, the being of living matter develops its consciousness, grows from inconscience or subconscious into a limited separative knowledge. First, there is the emergence of a crude or veiled sense. It develops into precise sensations aided by a vital instinct or concealed intuition. Then a life-mind perception manifests. Thought, reason, comprehending and apprehending the object arises to the surface conception, combining its data of knowledge. All these means of communication are incomplete. They are handicapped by the separative ignorance and the first obscuring inconscience. Only when the subliminal knowledge is able to force upon the surface mind and sense some of its secret activities, some rudimentary action of our deeper knowledge surfaces itself. Thank you. தேங்க்யூ. இப்ப மேலேருந்து எப்படி கீழே வந்ததுன்னு பார்த்தோம். சூப்பர் கான்ஷியன்ட்லேருந்து படிப்படியா இறங்கி அந்த நாலேஜ் என்பது மேலே ஒன்னஸ்லேருந்து அப்புறம் வந்து டைரக்ட் கான்டாக்ட், அப்புறம் செப்பரேட்டிவ் நாலேஜ், அப்புறம் கம்ப்ளீட் செப்பரேஷன், இன்டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறம் இன்கான்ஷியன்ட்ல வந்துருச்சு. ஆனால் அந்த நிலையில் அப்படியே இருக்குதா அப்படின்னா கிடையாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்கான்ஷியன்ட்ல வந்து அப்படியே இருக்குதா? இன்கான்ஷியன்ட் வந்து பிகினிங் கிடையாது. பிகினிங் வந்து நமக்கு வந்து அந்த சூப்பர் கான்ஷியன்ட் தான் பிகினிங். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசென்ட் தான் டுக் பிளேஸ், இறக்கம் தான் ஏற்பட்டது. அதனால இறக்கம் கொண்ட நிலையில அடிமட்ட நிலை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கான்ஷியன்ஸ். அதுலேயே இருந்தது அப்படின்னா கிடையாது. இருந்தது அப்படின்னா தென் எவல்யூஷன் இஸ் நாட் தேர். இந்த எவல்யூஷன் தியரி அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தியரி, பகவானுடைய தியரி என்ன அப்படின்னா, எதெல்லாம் நம்ம இன்கான்சியன்ஸ் சொல்றோமோ அதுக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் தோண்டி மெல்ல மெல்ல அதுலேருந்து எல்லாம் உருவாகி கொண்டே இருக்கின்றது. அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த பிரைமரி ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ஃபார்ம்ஸ். இன்கான்ஷியன்ட்டுக்கு ஒட்டிய நிலையை இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்ட வடிவங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதுதான். அதுலேருந்து என்ன நடைபெறுகின்றது? வாழ்வினுடைய அடுத்த கட்ட நிலைகள், நிலைகளை தாங்கிய அந்த வடிவங்கள் பார்க்குறோம். ஹையர் பிளான்ஸ் பார்க்குறோம். அப்புறம் வந்து அந்த லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இதுக்கு அடுத்த நிலையில இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த அந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது? என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் வந்து ஒரு சிறைப்பட்டு இருந்த இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலையில் சிறைப்பட்டு இருந்த அந்த உணர்வு நிலை மெல்ல மெல்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இப்ப என்ன நடைபெறுகின்றது? இது ஒரு போராட்டம். இதுதான் பகவான் அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார் பகவான். எப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் வந்து இட்ஸ் அன் அட்வென்ச்சர். ஒரு குருட்டுத்தனமான நிலையில் தன்னை அமிழ்த்திக் கொள்வதும், அமிழ்த்து கொண்ட நிலையிலிருந்து மேல் எழும்பி வருவதும் இட் இஸ் அட்வென்ச்சர் ஃபார் தட் கான்சியஸ்னஸ். இந்த ஸ்ட்ரகிள், இந்த போராட்டத்தில் என்ன நடைபெறுகின்றது? மற்ற அமைப்புகளுடன் பரஸ்பரம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த முயற்சி வந்து ஏற்படுகின்றது. ஏன்னா வெளியில வரும்பொழுது என்ன தனியே இருப்பதற்காக எதுவும் இல்லை. ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதற்கான அந்த பரிமாற்றங்கள் எல்லா நிலைகளிலும் காண்கின்றோம், நம்ம பார்க்குறோம். அது பிளான்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பரஸ்பரம் தொடர்பு கொள்ளுதல் என்கின்ற அந்த இயக்கம் ஆரம்பிக்கின்றது. இந்த நிலையில என்ன நடைபெறுகிறது என்றால், இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலையிலிருந்து அப்புறம் அதுக்கு அடுத்த நிலையில சப்கான்ஷியன்ஸ் என்கின்ற நிலை மாதிரி லிமிட்டட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கின்ற நிலை வருகின்றது.
மனிதன் என்கின்ற நிலையில வரும்போது எப்படி இருக்கு? மனிதன் என்பது நிலைக்கு கீழே எப்படி இருக்கின்றது என்றால் லிமிட்டட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கின்ற நிலையில இருக்கின்றது. அங்க என்ன நடைபெறுகின்றது? அப்புறம் வந்து மெல்ல 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 அந்த 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 சென்ஸ், அந்த உயிர் துடிப்பு, அந்த உணர்வு என்பது மெல்ல 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 வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மறைந்துள்ள நிலையிலிருந்து வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள், பூச்சி இனங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் அனிமல்ஸுக்கும் பார்த்தோம்னா அதுங்களுக்கு வந்து அறிவு என்பது செயல்படுவதில்லை. அந்த உள்ளுணர்வு தான் அங்க செயல்படுகின்றது. உள்ளுணர்வு மறைந்துள்ள நிலையில் இருக்கக்கூடியது அது செயல்படுகின்றது. வைட்டல் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் கன்சீல்ட் இன்ட்யூஷன், இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு அமைப்புகள், சில விலங்கினங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த எது டாமினண்டா இருக்கு அப்படின்னா இந்த வைட்டல் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் கன்சீல்ட் இன்ட்யூஷன், எது எல்லா நிலைகளிலும் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்த நிலை தான் லைஃப் மைண்ட். மைண்டினுடைய வேலை, மனிதன் என்கின்ற நிலை வந்தவுடன் மனம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய செயல்பாடு துவங்குகின்றது. அப்ப மனம் என்கின்ற நிலை வந்தவுடனே நம்ம சிந்திக்க துவங்குகின்றோம், அறிவை நாம் உபயோகிக்கின்றோம், ஒன்றை வெளியில் உள்ள ஒரு விஷயத்தை அறிய முற்படுகின்றோம். நம்மளுடைய எல்லாமே ஒன்று வெளியில் உள்ள விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு ஒரு அறிவு என்கின்ற ஒரு அமைப்பை நமக்கு நாம் உருவாக்கி கொள்கின்றோம். இதெல்லாம் வந்து மெல்ல 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 நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஸ்டில் மனிதன் என்கின்ற நிலை வந்த பின்பும் கூட இந்த அறிவு என்பது பிரிந்து செயல்படும் அமைப்பாகத்தான் இருக்கின்றது. எல்லாமே வந்து செப்பரேட்டிவ் நாலேஜ் தான் இங்க. இது வந்து ஒரு முழுமையானதாக செயல்படுவதில்லை. கம்யூனிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டிவா இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கம்ப்ளீட். செப்பரேட்டிவ் இக்னோரன்ஸ் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த இன்கான்சியன்ஸனுடைய டாமினன்ஸ் வந்து எல்லா நிலைகளிலும் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இன்கான்சியன்ஸனுடைய கிரிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மெல்ல மெல்ல வந்தாலும் கூட அதனுடைய பாதிப்பு ஆரம்ப நிலையில் அதிகமா இருக்கும், போக போக குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனா பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறார். நம்ம வந்து கம்ப்ளீட் நாலேஜ் வந்த பிறகுதான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா அதுல இருந்து விடுபடுவோம் அப்படிங்கிறார். எப்போ வந்து ஒருவருக்கு வந்து இந்த ரியல் நாலேஜ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து மேற்புற மனம் என்கின்ற நிலையிலிருந்து செயல்பட வரைக்கும் நம்மளுக்கு ரியல் நாலேஜ் கிடைக்காது. நம்ம வந்து அந்த உள்ஜீவனில் இருந்து வாழ துவங்குகின்றோமோ அப்பதான் வந்து இந்த சப்ளிமினல் நாலேஜ் தான் வந்து ரியல் நாலேஜ். அதுக்கு தான் இந்த காஸ்மிக் நாலேஜ் இருக்கின்றது. அப்போ வந்து வாழ துவங்குகின்றோமோ அப்போது என்ன நடைபெறுகின்றது? நம்மளுடைய உள்ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த ரியல் நாலேஜ் அது நம்மளுடைய மேற்புற அமைப்புகளை வந்து சேருகின்றது. சர்ஃபேஸ் மைண்ட் அண்ட் சென்ஸ். அப்போதான் நமக்கு வந்து இந்த டீப்பர் நாலேஜ் கிடைக்கும். எப்போனா இதனுடைய சப்ளிமினல் சென்ஸ் வந்து அப்பப்போ மேலே துளைதூக்கும் பொழுது அதனுடைய செயல்பாட்டை வந்து நம்மளுடைய மனம், வைட்டல் பாடி இதை வந்து இடையூறு இல்லாமல் அனுமதிக்கும் பட்சத்துல நமக்கு வந்து இந்த டீப்பர் நாலேஜ் கிடைக்கும். இதுதான் ஒரே வழி அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் சார். சாரி. அதாவது அப்படின்ற பொழுது வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாத ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம லெவல்ல நான் சொல்றேன், ஹியூமன் லெவல்ல எனக்கு வந்து நிறைய இது தெரியலன்னு சொன்னா தட் கேன் பி அட்டைன்டு இல்லையா? ஏன்னா நாலேஜ் எல்லாமே நமக்குள்ள இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட் பகவான் சொல்லிட்டு இருக்காரு. எதுவுமே வெளியில நமக்கு. இப்ப எனக்கு வந்து நிறைய இதை பத்தின நாலேஜ் கிடையாது. நான் சொல்றது நம்மளுடைய அறிவு, அந்த இது கிடையாது. அப்ப அந்த அறிவை பெறுவதற்கு நம்மளால இந்த நிலையில வந்து நம்மளால முடியுமா? இப்ப எனக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி பிராக்டிஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் கேட்கறேன். இல்ல, பகவான் என்ன சொல்றாரு? இப்போ வந்து நம்ம யூஸ்வலா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கையாளப்படும் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் நாலேஜ் தான். ஜென்ரலா 99.99% வந்து எல்லாரும் யோகிகள் கிடையாது. சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொண்டால் எல்லாருமே வந்து அந்த நாலேஜ் என்பதை நம்ம வந்து வெளியில இருந்து தான் பெற்றுக்கொள்கின்றோம். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லோருக்குமே வந்து
அவ்வப்பொழுது அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த சப்ளிமினல் தளம் அது அவ்வப்பொழுது தனக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த மேலே மேலே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால கூட நம்மளுக்கு நாலேஜ் வருது. நீங்க கேட்குற மாதிரி நாலேஜ் உண்மையிலேயே ரியல் நாலேஜ் நம்ம ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ வித்தின். அதுதான் சொல்றாரு. அப்பதான் வந்து ஏன் பகவான் வந்து என்ன காரணத்தினால எல்லா நாலேஜும் நமக்குள்ள இருக்கு, ஆனா அதை நம்மால வந்து என்ன காரணத்தினால நம்ம வந்து அதை அந்த எல்லா நாலேஜும் எனக்கு உள்ளே இருந்து தான் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த உண்மையை காண மறுக்கின்றோம் என்றால் பகவான் என்ன கூறுகின்றார், உங்களுடைய சர்ஃபேஸ் மைண்டுக்கும் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன் சப்லிமினல் மைண்டுக்கும் இடையில ஒரு சுவர் இருக்கு, ரொம்ப கடினமான சுவரா இருக்கு. அதனால உங்களால வந்து அந்த சுவற்றை நீங்க உள்ள பார்க்க முடியாதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாலேஜ் எல்லாம் வெளியில இருந்து வர்றமான்னு நினைக்கிறீங்க. பட் த மொமெண்ட் யூ ஓப்பன் திஸ் இன்னர் வால், then you will realize that all knowledge is coming from you, within you அப்படிங்கறத உங்களால உணர முடியும். That is only way. பகவான் என்ன கூறுகின்றார், only way வந்து we have to go within. We have to go within. First step வந்து we have to reach our subliminal self. Then we have to go still within, reach our psychic self. அது சைக்கிக் செல்ஃப் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது இட் இஸ் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் அவர் சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப். அதனால நம்மளுக்கு நாலேஜ் வந்து கிடைக்கும். அப்படி அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு அப்படிதான் முடிக்கிறார் இந்த சாப்டர் அப்படிதான் முடிக்கிறார் பகவான். ஓகே, சரி சார், சரி சார். ஸோ ஸ்டில் எ லாங் வே டு கோ தென். எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கிறோம் நம்ம. அட்லீஸ்ட் see we are all in the same path. And again, the fact that we have come to this path itself is a divine grace. Divine grace தான் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே இந்த பாத்துக்கு வந்திருக்கிறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். That same divine grace, as long as we are committed, we have aspiration, அது நம்ம கையை பிடிச்சி எடுத்துட்டு போகும். வாட் எவர் இந்த பர்த்ல நம்ம என்னதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து இந்த டிவைன் கிரேஸ் வில் அரேஞ்ச் ஃபார் அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி என்கரேஜிங் வேர்ட்ஸ் பகவான் கொடுக்கறது. ஏன்னா அதான் பகவான் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, திஸ் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் டசன்ட் ஸ்டாப் வித் ஒன் பர்த் அப்படிங்கிறார். அது வந்து இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் ஒரு சாப்டர் வருது, அதுல சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. மனிதன் வந்து என்ன நினைக்கிறான், அவன் ரொம்ப த டைம் இக்னோரன்ஸ்ல ப்ரெசன்ட் மொமெண்ட்லயே இருக்கிறான். அதுதான் அவனை பொறுத்தவரைக்கும் உண்மையை நினைக்கிறான். அதோட முட்டாள்தனம் அவன் இருக்கு. அந்த பர்த் அவனுடைய இந்த பாடியில எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் பர்த் டு டெத் தான் வந்து ரியல் இதுன்னு நினைக்கிறான். பட் ஹீ டசன்ட் நோ தட் ஹீ இஸ் அன் இம்மார்டல் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது அவன் மறக்கிறான். அவன் ஹீ இஸ் நாட் அவேர் ஆஃப் இட் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதனால இந்த நாலேஜ் அக்விசிஷன் அப்படிங்கிறது ஒரு பிறவியில மாத்திரம் நடக்கிறது இல்லை. அது வந்து இட் இஸ் அ பர்பெச்சுவல் ப்ராசஸ். We will not stop with one birth. This will not stop with one birth. Yes, sir. சார், இப்போ மேடம் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, இன்கான்ஷியன்ஸ் கம்ப்ளீட் டார்க்னஸ், சூப்பர் கான்ஷியன்ஸ் கம்ப்ளீட் லுமினாசிட்டி அப்படின்னா கிரே ஏரியாஸ் எதுவும் நடுவில் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இந்த ஃபோர்கோயிங் பேராகிராஃப்ஸ்லயே அதுக்குள்ள அதுதான் பதிலா இருக்கும்னு தோன்றது சார். அது how does inconscience grow into limited separative knowledgeல வர ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் that is a gray தான். எப்ப see it is yes ஆனா அது கிரே லேயர்ஸ் எடுத்துக்கலாம். கிரே தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசிக்கல் பிரின்சிபிளே எடுத்துங்களேன். பிசிக்கல் பிரின்சிபிளே சடனா இருட்டாகிறது இல்லை. அந்த சன்லேருந்து மெல்ல 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 ஒளி மங்கி கொண்டு போயிட்டுதான் இருட்டாகுது. அதே போல ஒளி மங்கி 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 தான் நிழல் வருது, நம்ம பார்க்குறோம். அப்போ ஷேட்ஸில் தானே வருது. அதனால ஷேட்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து நம்ம கிரே ஷேடாக எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிறதுல கிரேட் ஷேட்ஸ் தான். கம்ப்ளீட் நாலேஜ் வந்து நம்மளுடைய டாப் மோஸ்ட்ல, கம்ப்ளீட் டார்க்னஸ் நம்ம கீழே. ஸோ கிரே ஷேட்ஸ் அப்படிங்கிறது அகைன் ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் பேராகிராஃப் அப்படி. நான் படிக்கிறேன். Yes sir, yes madam, yes madam. Okay, thank you sir, thank you. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. How can one grow from separative knowledge to spiritual knowledge of oneness? Only by an opening to our inner being or an entry into it can a direct intimate awareness be added
to the outer indirect awareness. A beginning of the spiritual knowledge with identity as its basis can be made only by our awakening to our inmost soul or superconscious self. இந்த 2 சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் அ ப்ரொஃபவுண்ட் மீனிங். நம்பர் 1, நம்ம வந்து உள்ள அந்த ஓப்பனிங் எந்த அளவுக்கு நம்ம வந்து மைண்டை மேற்புற மனதிலேயே வாழாமல் அப்பப்போ வந்து நம்ம வந்து அந்த உள்ஜீவனுடன் தொடர்பு கொண்டு உள்ஜீவனின் வாழ்தல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் புத்தகமே இருக்குது. அந்த பயிற்சிகள்லாம் பண்ணி நம்ம பண்ண அந்த சப்ளிமினல் வந்து மேலே கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்னன்னா அந்த சப்ளிமினலுக்கு வந்து இந்த காஸ்மிக் நாலேஜ் இருக்கிறதுனால அந்த இக்னோரன்ஸினுடைய அந்த தீவிரம் இன்டென்சிட்டி குறையும். வெளியில இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். பட் அது மாதிரி இல்லாம அதனுடைய தீவிரம் வந்து அதனுடைய குறையும். அதனால பகவான் என்ன கூறுகின்றார், அந்த இன்டிமேட் அவேர்னஸ் அது வந்து நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்புறம் பகவான் என்ன சொல்றார், பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வார்த்தையை யூஸ் பண்றார். A beginning of spiritual knowledge with identity as its basis அப்படிங்கிறார். A beginning of spiritual knowledge with identity as its basis. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னு பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறதே நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான். அதனுடைய துவக்கம் எப்படி கிடைக்கும் நம்ம அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன், அவர் இன்மோஸ்ட் சோல் ஆர் சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப், நமக்கு உள்ள இருக்கிறது தான் எல்லாமே, இதெல்லாம் வெளியில இல்லை. சப்ளிமினலுக்கு உள்ள எது இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இன்மோஸ்ட் சோலார் சைக்கிக் பீயிங். அது 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 மூலமாக தான் நம்ம சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃபை நம்ம எட்ட முடியும். அதற்கு வந்து அதற்கு நம்ம விழிப்பாக இருக்கும் பொழுது அந்த ரியல் நாலேஜினுடைய துவக்கம் அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார், சைக்கிக் நாலேஜ் அப்படிங்கிறது துவக்கம். சைக்கிக் அந்த ப்ராசஸை பகவான் 3 விதமாக கூறுகின்றார் இந்த பூரண யோகத்துல. ஒன்று வந்து அந்த சைக்கிசைசேஷன், சைக்கிக் பீயிங் ரியலைஸ் பண்றது, அது துவக்கம். ஏன்னா இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் கெட்டிங் த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறார், மேலே இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு நம்ம திறவாக வைத்துக் கொள்வது, அது நம்முள் இரக்கம் கொள்ள அனுமதிப்பது. அடுத்து சூப்பர் மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் வந்து இறுதி கட்டம் அப்படிங்கிறார். அதுதான் வந்து அதில் கம்ப்ளீட் நமக்கு வந்து இந்த ஒன்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், பட் ஒன் ஷுட் மேக் அ பிகினிங். அதுதான் இது வந்து நேத்தி கூட நம்ம சத்சங்ல கேட்டோம் இல்லையா, நேத்தி கூட கேட்டோம். ஸ்ரீ அரவிந்தோட்ட யாரோ கேட்குறாங்க, எனக்கு 80 வயசு 70 வயசு ஆயிடுச்சு, நான் வந்து இந்த யோகத்தை தொடரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வை நாட் அப்படிங்கிறாரு. வை டு யூ திங்க் இது நீங்க உங்களுடைய இந்த பிறவியிலே எல்லாம் முடிந்து போயிடும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நேற்றுக்கு சத்சங்ல இந்த கருத்து பகிர்ந்து கொள்ளப்பட்டது. வை நாட் அப்படிங்கிறார். வயது வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறார். அதனால பகவான் சொல்லக்கூடிய இந்த கருத்து அப்படிங்க இட்ஸ் அ பிகினிங், இட்ஸ் அ லாங் வே. என்னன்னா நம்ம எல்லாமே ஆஸ்பிரேஷனோட வித் சின்சியரிட்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த டிவைன் ஹெல்ப், டிவைன் கிரேஸ் நமக்கு கிடைக்கும். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்த சாப்டர் வந்து த பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், அந்த சாப்டர். அதை நம்ம அடுத்த செஷன்லேருந்து நம்ம அதை பார்க்கலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம கேன் க்ளோஸ் த செஷன்.